ஹல்லேலூயா. ஆண்டு ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஒன்று கூட உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு நல்ல மகிமையான பகல் வேளையிலே ஸ்தோத்திரம். மீண்டும் உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் முழுலோக பரிசுத்தவான்களும் திருச்சபைகளும் ஆராதிக்கிற நாளில் நாமும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை பரலோகம் ஏற்படுத்தின நிமித்தம் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஒன்று கூட ஊழியக்காரரையும் அம்மாவையும் பிள்ளைகளையும் ஸ்தோத்திரம். என்னுடைய ஆவிக்குரிய சிநேகிதர் விஜயகுமார் ஐயா அவர்களையும் உங்கள் எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னோடு கூட வேக வேகமாக வாசிக்க கேட்கலாம். எனக்கு ரொம்ப சுருக்கமான நேரம் தந்திருக்காக அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடணும். ஸ்தோத்திரம். வாசிக்க கேட்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் அடைய 1ஆம் அதிகாரம் ஏசாயாவின் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம். நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச பகுதி தான். 25வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒன்று கூட சிஸ்டர் வாசிக்கலாம். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் நியத்தை எல்லாம் நீக்குவேன். ஆமென். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 18 தொடங்கி 22 வரைக்குள்ள வசனங்களை அப்படியே திருப்பி வாசிக்க கேட்கலாம். இசைக்கில் தேடுறதுக்கு எவ்வளோ நேரம்? 18 தொடங்கி 22ஆம் அதிகாரம் 18 தொடங்கி 22. மனுபுத்திரனே, இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் புத்திரர்கள் எனக்கு களிம்பாய் போனார்கள். அவர்கள் எல்லாரும் குகையில் உள்ள பித்தளையும் தகரமும் இரும்பும் ஈயமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளியின் களிம்பாய் போனார்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் களிம்பாய் போனபடியினால் இதோ நான் உங்களை எருசலேமுக்குள் சேர்ப்பேன். வெள்ளியையும் பித்தளையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியில ஊதி நான் என் கோபத்தினாலே உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன் என்றார். கையை உயர்த்தி ஆமென். 2 தீர்க்கதரிசிகளும் ஒரே வார்த்தையை சொல்றாங்க. கையை வைத்தி ஆமெனா. ஆமென். 2 தீர்க்கதரிசிகளை ஒரே வார்த்தையை சொல்றாங்க. நான் ஜெயிக்க விரும்புகிறேன், ஆனால் முடியவில்லை. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜொலிக்க விரும்புகிறேன், ஆனால் முடியவில்லை. இல்லைன்னா நான் இன்னியும் பிரகாசிக்க விரும்புகிறேன், முடியவில்லை. கையை உயர்த்தி ஆமென். நான் ஜொலிக்க விரும்புகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற விரும்புகிறேன், இல்ல ஆண்டவருக்காக எதையாவது ஒன்றை செய்ய விரும்புகிறேன். ஃபைனலா நான் ஜெயிக்க விரும்புகிறேன், ஆனா முடியல. ஆமென். வசனம் சொல்லுகிறது, ஏன் இஸ்ரவேல் வீட்டார் எனக்கு களிம்பாய் போனார்கள். ஆமென். இஸ்ரவேல் வீட்டார் என்ன பண்ணாங்க? எனக்கு களிம்பாய் போனார்கள். களிம்பு பார்த்திருக்கீங்களா நீங்க? கடைவர் அடைச்சிருக்காங்களே. களிம்பு பார்த்திருக்கீங்களா? நேற்று ராத்திரி 4 காரியங்களை சொன்னேன். நான் பிரசங்க முடியலை. ஐயா போகிற வழியில் கேட்டாங்க, என்ன பாஸ்டர் வேற ஒரு இடத்துல போயிட்டீங்கன்னு. முடியலை. அதனால 3 காரியங்களை நான் சொல்ல முடியலை. ஸ்தோத்திரம். ஆகையினாலே இன்னைக்கு நான் அந்த காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நேற்று ராத்திரியும் நம்ம அக்கினி குண்டத்திலிருந்து தான் வந்தோம். ஆமேனா. இன்னைக்கு நம்ம மீண்டும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதே இடத்துக்கு நம்மளை திருப்புகிறார். ஆமென். இஸ்ரவேல் வீட்டார் எனக்கு களிம்பாய் போனார்கள். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமென். ஆமாம். அந்த வரத அம்மாவுக்கு வழி விட்டுருங்க. சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருங்க. ஃபஸ்ட்டு மேலே ஆள்கள் இருக்காங்களா? மேலே இருக்காங்க. ஸ்தோத்திரம். அவங்களையும் நம்ம வாழ்த்திடுவோம். கை வைத்து ஆமென். ஸ்தோத்திரம். கவனிங்க. களிம்பு எங்கே கிடைக்கும்னா, நம்ம இப்போ புண்ணில் போடுற களிம்பு இல்லை. ஸ்தோத்திரம். இல்லை டாக்டர் எழுதுகிற களிம்பு இல்லை. ஆமீனா. நீங்கள் ஜுவல்லரியில் போனீங்கன்னா ஜுவல்லரியில் அந்த களிம்பு கட்டாயம் இருக்கும். ஆமென். அதனால பாஸ்டர் நாங்கள் எங்கே போக? ஸ்தோத்திரம். அங்கே 56 66 போய்கிட்டு இருக்குது. எப்படி நாங்கள் அங்கே போய் களிம்பை கேட்க முடியும்? கை வைத்து ஆமீனா. பரவாயில்ல. அல்லேலூயா. இன்னைக்கு பகல் வேளையில் தங்க ஜுவல்லரியில் தான் அந்த தங்கத்தை சரியான கலர் கொடுக்கிறதுக்காக அங்கதான் களிம்பு வச்சிருப்பாங்க. ஆமீனா. எல்லாம் கவனிங்க. ஈயத்தையும் செம்பையும் வெள்ளியையும் தகரத்தையும் ஸ்தோத்திரம் நான் அக்கினியில போட்டு உருக்குமா போல உங்களையும் நான் என்ன செய்வேன்? உருக்குவேன் என்கிறார். கையை உயர்த்தி ஆமீனா.
இன்னைக்கு பகல் வேளையில ஆண்டவர் சில காரியங்களை நம்மிடத்தில் ஒட்டி இருக்கிற களிம்புகளை தேவன் நீக்கணும். நம்மள்ட்ட இருக்கிற சில களிம்புகளை ஆண்டவர் நீக்க விரும்புகிறார். ஆமெனா. நான் பிரகாசிக்க விரும்புகிறேன், முடியல. நான் ஜெயிக்க விரும்புகிறேன், முடியல. என் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர விரும்புகிறேன், ஆனா முடியல. அதுக்கு அர்த்தம் என்னது? எங்கேயோ ஒரு இடத்துல கண்ணு கெட்டாத இடத்துல தோத்துற அந்த ரங்கத்துல என்ன ஒட்டி இருக்குது? களிம்பு ஒட்டி இருக்குது. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொல்றாரு. அதே வார்த்தையை இரண்டாவது தீர்க்கதரிசி ஆகிய தோத்திர எசேக்கியேலும் சொல்றார். ஆமென். சொல்லுங்க. சொல்லுது புரியுதா? அப்படின்னா இன்னைக்கு அந்த களிம்பை ஆண்டவர் எதனால எடுக்க விரும்புகிறார்னா, இன்னைக்கு பகல் ஆராதனைங்கிற அபிஷேகத்தினால அந்த களிம்பை தேவன் மாற்ற விரும்புகிறார். ஐயோ வயத்தி. ஆமென். சொல்லுங்க. எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு கேள்வி, எல்லாருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் ஒரு கேள்வி. ஏன் நான் ஜொலிக்க முடியல? ஏன்னா ஸ்தோத்திரம் விருத்தி அடைய முடியல? ஏன்னா ஜெயிக்க முடியல? எங்கேயோ ஒரு இடத்துல களிம்பு ஒட்டி இருக்குது. ஆமென். சொல்லுங்க. அந்த களிம்பை எடுக்கிற இடம் தான் ஆராதனை. ஆமெனா. சொல்லுங்க. களிம்பை எடுக்கிற இடம் எது? எதுல? எதுல ஒட்டி இருக்கிறத பாருங்க. நாங்க வெள்ளையமா சொல்லையுமா வந்திருக்கோம் பாஸ்டர். எங்கள்கிட்ட அப்படி ஏதாவது ஒட்டி இருக்கிறது கண்டிப்பா என்ன கிடையாது, வாய்ப்பே இல்லை. சரி பரவாயில்ல, வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு உங்களோட ஆண்டவர் பேசும்போது நீங்களா எழும்பி ஒரு முடிவுக்கு வருவீங்க. கை வைத்தாமன்னு சொல்லுங்க. சொல்லுது உங்களுக்கு புரியுதா? அந்தரங்க வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏன் எழும்ப முடியல, ஏன் ஜெயிக்க முடியல? ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வேகமா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். நல்ல அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாதவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. கையை உயர்த்தியாமே. அல்லேலூயாவா. இதே வசனத்தை நீங்க யாத்திராகமம் அதனுடைய 32ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்க முடியும். அல்ல கவனிங்க. தோத்திரம். நான் சொன்ன உடனே நீங்க என்னைய பார்க்கணுன்னு என்ன ரொம்ப நேரம் என்னால் பாஸ்டரையா கொடுக்கல. அதனால் நீங்க கொஞ்ச நேரம் என்னைய நினைச்சாவது நீங்க என்ன செய்யணும்? என்னைய பார்க்கணும். ஆமென். கவனிங்க. இப்ப இந்த தோத்திர இங்கே சொல்றார் பவுல், அந்த காரியத்தை ஞாபகப்படுத்துறாரு. 30 லட்சம் ஜனங்களுக்குள்ள உள்ள ஒட்டி இருந்தது என்னது? இச்சைங்கிற ஒரு ஆவி. தோத்திரம். இச்சை என்னும் களிம்பு அவர்களுக்குள்ளே ஒட்டி இருந்தது. ஆமெனா. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் விட்டாரு பொன்னையும் வெள்ளியையும் நான் உருக்குகிறது போல, செம்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் நான் உருக்குகிறது போல உங்களை நான் என்ன செய்வேன்? அக்கினியில நான் உருக்கும் போது உங்களில் ஒட்டி இருக்கிற களிம்பு தோத்திரம் வெளியே வந்துரும்ங்கிறார். ஆமென். இருக்கீங்களா உள்ள? அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நீங்க சமாளிச்சுக்கிடணும். என்னைய ஒரு மாதிரி கோபத்தில் பார்க்க மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. ஆமாம். நான் ரொம்ப தூரத்தில் வந்து பாவமாக வந்திருக்கேன் பாருங்க. ஐயோ வைத்தாமன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் லிசன் டு மீ. வசனம் சொல்லுகிறது 30 லட்சம் ஜனங்களுக்குள்ள ஒட்டி இருந்தது என்னது? இச்சைங்கிற ஒண்ணுனால அதுக்கு பின்னால 10ஆம் வசனத்தில் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் 23,000 பேர் அழிக்கப்பட்டார்கள் வனாந்தரத்தில். அவர்கள் தேவனோடு இருந்தவர்கள். 2-3 வசனங்கள் சொல்லுகிறது. அவர்கள் ஞானபானத்தை குடித்தவர்கள், அவர்கள் ஞான கண்மலையினுடைய தண்ணீரை அவர்கள் பருகினவர்கள், தேவனிடத்திலிருந்து அவர்கள் அப்பத்தை புசித்தவர்கள், வானத்தின் மன்னாக்களை அவர்கள் சாப்பிட்டவர்கள். ஆமென். ஹலோ இருக்கீங்களா? ஞானபானத்தை குடித்தார்கள். வானத்தின் மன்னாக்களை புசித்தார்கள். அங்க கண்மலையின் தண்ணீரை அவங்க குடிச்சாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள என்ன ஒட்டி இருந்தது? இச்சை என்கிற ஒரு ஆவி. கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயாவா. இந்த நாட்டில் இந்த இடத்துல ஊழியம் செய்யறது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஏன்னா ரோட்ல நடக்க முடியல, ஏர்போர்ட்ல இறங்கி நிக்க முடியல. தோத்திரம். இருக்கீங்களா? அல்லேலூயாவா. உங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன நடக்குதுன்னு? நான் சொல்லுது உங்களுக்கு மனசலாஜா. இவைகளுக்கு நடுவில் தேவன் நம்மளை வேறு பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. ஆனாலும் கூட 23,000 பேர் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அவங்க மேல தேவனுடைய மகிமை இருந்தது. ஆனா வசனம் சொல்லுகிற, வாசிக்க கேட்ட வசனம், ஆனாலும் சிலர் மேல தேவன் பிரியமா இருந்தது இல்லை. ஆமெனா. ஆண்டவர் சிலர் மேல இப்படி இல்ல, பிரியமா இருந்தது இல்ல. 23,000 பேர் 30 லட்சம் ஜனங்களுக்குள்ள ஒட்டி இருந்தது என்னது?
இச்சை. ஆமைனா நல்லா கவனிங்க. ஆராதனைக்கும் இச்சைக்கும் தொடர்பு இருக்குது. ஆராதனைக்கு இச்சைக்கும் தொடர்பு இருக்குது. என்ன இச்சைங்கிறத லைவ்ல போறனால நான் சபைகளை குறித்து ரொம்ப ஆழமா சொல்ல முடியாது. அதனால மேல் நோட்டமா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. கையை வைத்து ஆமைனா. அப்போ ஆராதனைக்கும் இச்சைக்கும் என்ன இருக்குது? பேச மாட்டேங்க மலை திடீர்னு சாப்பிட்டுட்டு பேசுவோமா? ஹாப்பி எதை பாஸ்ட் ஆர்டர் பண்ண சொல்றேன். ரொம்ப டயர்டா இருக்கீங்களே. ஹலோ ஹலோ, நல்லா கவனிங்க. 30 லட்சம் ஜனங்களுக்குள்ள ஒட்டி இருந்தது. ஆராதனைக்கு இச்சைக்கும் என்ன இருக்குது? தொடர்பு இருக்குது. என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க வாசிக்க கேட்டால் அங்க தோத்திர ஒரு காரியத்தை செய்தாங்க. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில், நல்லா கவனிங்க, இந்த வேசித்தனம் பண்ணினது வேற யாரும் இல்ல. தோத்திரம் சித்தீமிலே தங்கி இருக்கையில் அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்ப இந்த வார்த்தையை கவனிங்க. 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குது? ஆராதனை நடந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? அவர்கள் தேவனுக்கு என்ன பண்ணாங்க? பலியிட்டார்கள். பழைய ஏற்பாட்டில் பலி, புதிய ஏற்பாட்டில் ஆராதனை. ஸ்தோத்திரம். பலியிட்டார்கள். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? வேசித்தனம் பண்ணினார்கள். கையை உயர்த்தி ஆமைனா. ஆராதனைக்கும் இச்சைக்கும் தொடர்பு இருக்குது. ஆமைனா சரியான என்னுடைய எண்ணம் சரியா இல்லைன்னா, என்னுடைய பார்வை சரியா இல்லைன்னா, என்னுடைய நோக்கம் சரியா இல்லைன்னா ஆராதனை என்னதா போயிரும்? தவறா போயிரும். ஆராதனை தப்பா போயிரும். அந்த தப்பா ஆராதனை போகும்போது அங்க என்ன வந்து ஒட்டுது? இச்சை வந்து ஒட்டி கொள்ளுகிறது. கையை உயர்த்தி ஆமைனா. அவர்கள் வனாந்தரத்தில் தங்கி இருக்கையில் சித்தீமின் பள்ளத்தாக்கில் வரும்போது அவர்கள் மிகுந்த இச்சைக்குள்ளானார்கள். ஐயா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சொல்லுது உங்களுக்கு புரியுதா? ப்ளீஸ் லிசன் டு மீ. வாசிக்க கேட்ட 1 கொரிந்தியர் சொல்லுகிறது. அவங்க தேவன் சிலர் மேல பிரியமாய் இருந்ததில்லை. தோத்திர 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லா வசனத்தையும் நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா இங்க போட சொல்லுவாங்க. ஐயா போடலன்னா ஐயா என்கிட்ட கேட்பாங்க. அதனால நான் வசனத்தை சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. சபை வஞ்சிக்கப்படுமோ என்று பவுல் என்ன பண்றாரு? ஸ்தோத்திர ஏவாளால சர்ப்பத்தினாலே ஏவாள் தோத்திர வஞ்சிக்கப்பட்டது போல திருச்சபை வஞ்சிக்கப்படுமோ என்று எண்ணி நான் பயப்படுகிறேன். ஆமெனா. இருக்கீங்களா உள்ள? அப்போ தேவ மகிமை அவர்களை விட்டு கடந்து போனது. தேவனுடைய மகிமை அவங்களை விட்டு வெளியே போயிருச்சு. ஆதிகாமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஆண்டவர் மத்தியான வேளையில குளிர்ச்சியான வேளையில வாராரு. குளிர்ச்சியான வேளையில வரும்போது ஸ்தோத்திரம் அங்க ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாக இருந்தார்கள். அதனால தேவனை ஃபேஸ் பண்ண முடியல. ஆண்டவர் இறங்கி வரும்போது அப்படி சிலு 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 சிலுன்னு பாருங்க. இங்க ஏசி வச்சிருக்காங்க. தோத்திரம். அங்க ஒரு சென்ட்ரி ஏசி வேற வச்சிருக்காங்க. உங்களை நடுவுல உட்கார வச்சிருக்காங்க. ஆனா அதே போலதான் அன்னைக்கு ஆண்டவர் வரும்போது ஆதாமும் ஏவாளும் எதிர்கொண்டு போவாங்க. ஆதிகாமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவங்க எதிர்கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சர்ப்பத்தாலே வஞ்சிக்கப்பட்டார்கள். வஞ்சிக்கப்பட்ட உடனே அவங்க மகிமை அவர்களை விட்டு போனது. கையை வைத்து ஆமைனா. இருக்கீங்களா உள்ள? தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு மகிமை அவர்களை விட்டு போன உடனே அவங்களே சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க நிர்வாணிகளா இருக்கிறோம், அதனால என்ன செய்ய முடியாது, உங்களை பார்க்க முடியாதுங்கிறாங்க. மகிமை அவர்களை விட்டு போனது. ஆண்டவர் தோத்திரம் தம் பிள்ளைகள் விழுந்துட்டாங்க. தம்முடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் நிர்வாணிகள் என்று அவர் அறிந்ததுனால ஒரு தோலுடைய கொடுத்தார். சொல்லுங்க. ஒரு தோலுடைய கொடுத்தாரு. ஆராதனையில எங்க இச்சை ஒட்டி இருந்தாலும், ஆராதனையில் எங்க தேவனுக்கு விரோதமா மகிமை நஷ்டப்பட்டாலும், ஒரு பக்கம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு மீண்டும் அந்த மகிமையை மகிமையா கொடுக்காம தோலுடையா கொடுத்தார். ஆமெனா. இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதை நஷ்டப்படுத்திட்டு ஆண்டவரே என் கூட தான் நீங்க பேசுறீங்க, நான் தான் அப்படி விரும்பினேன், நான் தான் அப்படி ஆசீர்வாதமா வாழ விரும்பினேன், முடியல, வெற்றி அடைய விரும்பின முடியல, பிரகாசிக்க விரும்பின முடியல, ஊழியத்தில் ஜொலிக்க விரும்பின முடியல, எங்கே ஒரு இடத்துல தேவனுடைய மகிமையை நான் இழந்துட்டேன். ஸ்டில் இன்னைக்கு ஆண்டவர் உங்க சொல்றாரு, மறுபடியும் நீ இழந்து போன மகிமைக்கு உபரியாய், மகிமைக்கு பதிலாய் தேவன் ஒரு தோலுடைய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் கொடுத்தது போல இன்னைக்கு பகல் ஆண்டவர் நிர்வாணத்தை மறைக்கிறார். ஆண்டவர் நிர்வாணத்தை தேவன் மூடுகிறார். ஆண்டவர் தோத்திர தம்முடைய மகிமை எடுபட்ட போதும், மகிமை அவர்கள் விட்டு மாறின போதும் தேவன் அவர்களுக்கு ஒரு தோலுடைய தேவன் கொடுத்தார்.
யாத்திராகம 25ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அந்த தோலுடைக்கு பேரு தகசு தோலாம். அது தகசு தோல். அந்த தகசு தோலை ஆண்டவர் சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் ஆமை தோத்திரம் இளநீளம் ரத்தாம்பரத்தையும் ஆமை காணிக்க வாங்கு. அது கூட அந்த தகசத்தோல் கொண்டு வர்றா இல்லையா, அதையும் காணிக்க வாங்கினார். ஆமைனா நோவாவின் வீட்டை பாதுகாத்தது, நோவாவினுடைய பேழையை பாதுகாத்தது. ஆமை எதுதான் பாதுகாத்துச்சு? இந்த தகசு தோல் அவன் கையில் இருக்க வரைக்கும். ஆமை தோத்திரம் 1 வருஷமும் 10 நாளும் மலையில ஆமை தோத்திரம் ஆமை அந்த அரராத் என்கிற மலையின் மேல ஆமை பேழை உயர்ந்துகிட்டே இருக்குது. அந்த பேழைக்கு மேல கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்துச்சு. அந்த பாதுகாப்புக்கு அடையாளம் இந்த ஸ்தோத்திர தகசு தோல் யார் கையில் இருந்துச்சு? நோவாவின் கையில் இருந்துச்சு. ஆமைனா பின்னால வந்த ஒரு மகன் ஆமை அப்பா வாயில சாபம் கேட்டனால அதை தூக்கிட்டு போயிட்டான். கை வைத்தாமே அது தூக்கிட்டு போன உடனே அந்த மகிமை ஆமை தோத்திரம் அந்த நோவாவின் குடும்பத்தை விட்டு வெளியே போயிருச்சாமே. அதுக்கு பிற்பாடு நோவாவின் குடும்பம் பேழைக்குள் காக்கப்பட்டார்கள். ஆனா வெளியே வந்த உடனே அவங்க குடும்பம் சிதறடிக்கப்பட்டு போனது. ஆமைனா ஒரு மகன் சாபம் ஏற்று போகிறான். தகப்பன் ஆமை ஸ்தோத்திர திராட்சரசத்தை குடிச்சு அவர் வெறி கொண்டு படுத்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. உங்களை பாதுகாக்கிற மகிமை உங்களை விட்டு போயிருச்சுன்னா, நீங்க அழுதாலும் கூவினாலும் அந்த மகிமை திரும்ப வரணும்னா ஆராதனையில தான் மறுபடியும் அந்த மகிமை திரும்ப வரும். கையை உயர்த்தி ஹல்லேலூயாவா ஐயா உயர்த்தியாமன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் லிசன் டு மீ. ஆமை தோத்திரம் அந்த தோலுடைய உங்களுக்கு பாதுகாப்பா இருந்துச்சு. அந்த தோலுடைய அவங்களை நடத்தினது. ஆமைனா இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் நடந்து போனாங்களே, ஆமை வனாந்தரத்தில் போனாங்க இல்லையா, அவங்க செருப்பு பாதரட்சை என்ன பண்ணல, பழசாகல, பாதரட்சை தேய்ந்து போகல. ஒருவேளை ஒரு ஆள் 10 வயசுல எகிப்துல இருந்து புறப்பட்டிருந்தா அந்த பாதரட்சையினுடைய அளவு எத்தனை இன்ச்சா இருந்திருக்கும்? 15 எத்தனை வயசு போனே? 16 16 உன்னை பார்க்கும்போது 16 மாதிரி தெரியலையே. சரி பேர் என்னது? திவ்யா, நீ போகும்போது வள்ளியூர் வந்துடுறேன், உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேரை டக்கு டக்குன்னு சொன்னனால. அப்போ கவனிங்க, இந்த திவ்யாவுக்கு 16 வயசுல எத்தனை இன்ச்சு செருப்பு? ஐயோ, நாங்கள் செருப்பு எடுக்கல, ஆலயத்துக்கு வருவோம், யாரும் செருப்பையாவது எடுத்துட்டு என்ன செஞ்சிருவோம்? சொல்லுமோனே என் செருப்புக்கு ஜோம் பண்ணி அங்கள் வாழ்க்கை பாதி முடிஞ்சு போச்சு. ஏன்னா வாரவங்க மாற்றிட்டு போயிருவாங்க, நான் அந்த செருப்பு எடுத்து கொடுக்கணும். சொல்லு 6 இன்ச்சா? இவ 6 இன்ச்சில் அவன் புறப்படுறா. எங்க? எகிப்துல இருந்து. 40 வருஷம் கழியும் போது இவளுக்கு எத்தனை இன்ச்சு வேணும்? 40 வருஷம் கழிவு வயசு எத்தனை? நான் நேத்தே சொன்னேன், நீங்க நீ பானிபுரி விற்கிற மாதிரி பார்க்க கூடாதுன்னு. எத்தனாச்சு? 55 வயசுலயே 6 வயசுல அவ 16 வயசுல 6 இன்ச்சு செருப்புல புறப்பட்டது. அவன் 55 வயசுல எத்தனை இன்ச்சு இருந்திருக்கும்? ஒரு வித்தின் ஒரு 8 இன்ச்சில் 9 இன்ச்சு ஆயிருக்கு. அப்படித்தானே? அவ வளர்ந்தோறும் செருப்பம் வலுப்படைஞ்சிக்கிட்டே இருக்குது. செருப்பு நீண்டுகிட்டே இருக்குது. கையை வைத்து ஆமைனா தேவனுக்கு அன்னைக்கு காணிக்க கொடுத்தாங்க இல்லையா, தகசு தோலை காணிக்க வாங்கும்படி சொன்னார் இல்லையா, தேவனுக்கு என்று ஆமை நஷ்டப்பட்டு போன ஒண்ணு ஆமை தோத்திரம் ஆமை ஆதாம் ஏவாளுக்கு ஆமை நிர்வாணத்தை மறைக்கும்படி கொடுக்கப்பட்டது. ஆதானுக்கும் ஏவாளுக்கும் நிர்வாணத்தை மறைக்கும்படி கொடுக்கப்பட்டது. நோவாவின் குடும்பத்தை காப்பாற்றினது. ஆமை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமை தண்ணி கண்டோ ஆமை வனாந்தரம் கண்டோ சூடு கண்டோ பயப்படாத ஆமை ஒரு தோல் ஆமை ஸ்தோத்திரம் ஆமை செருப்பு தேவன் அவர்கள் கொடுத்திருந்தார். காரணம் என்ன? அவங்க வளர்ந்த ஒரு செருப்பு வளருது, அவங்க போகின்ற ஒரு செருப்பு நீண்டுகிட்டே இருக்குது. காரணம் அவர்கள் தேவனுக்கென்று உற்சாகமா கொடுத்ததினால. ஆமைனா இங்க இருக்கீங்களா உள்ள? அப்போ அவன் வசனம் சொல்லுகிறது, மிகுந்த இச்சைக்குள் தள்ளப்பட்டார்கள். ஆராதனைக்கும் இச்சைக்கும் என்ன இருக்குது? தொடர்பு இருக்குது. உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கையில தான் பல பல நினைவுகள் உள்ள வருது. தோத்திரம் நல்லா கவனிங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மகிமை உங்களை விட்டு போனதின் அடையாளம். அந்த மகிமை உங்களை விட்டு விலகினதனுடைய அடையாளம் அது. கையை உயர்த்தி சொல்லுங்க. பல மணி நேரம் ஜெபம் பண்ணணும் ஆசை இருக்கு பாஸ்டர், ஆனா முடியல. ஆராதனை வந்தா ஐயா தட்டி பாட்டு பாடணும், பல மணி நேரங்கள் போராடணும் ஆசை இருக்கு, ஆனா முடியல. வேத நிறைய நேரம் நீண்ட நேரம் வேத வாசிக்கணும்னு அந்த ஆசை இருக்கு, ஆனா முடியல. காரணம் என்ன? ஆராதனைக்குள்ள வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு தூக்கமா வருது. அப்படின்னா அர்த்தம் என்ன? அந்த மகிமை உன்னை விட்டு போயிருச்சுன்னு அடையாளம். ஆமென். நல்லா சொல்லுவேன்னு பார்த்தேன். போதும், சத்தங்கத்தம் போடாங்க. அல்லேலூயா. இந்த கீழே வீட்டில் இருக்க இந்த தெருவில் இருக்க யாரும் எந்திக்கலை. இனியும் வரும்போது எல்லா வீடும் அடைச்சிருந்துச்சு. நீங்கள் அவசரப்பட்டு அவங்களை எழுப்பிடக்கூடாது. சத்தங்கத்தை மெதுவாக போடுங்க. அல்லேலூயா. நான் பார்க்க அந்த ரோட்டில் பிசாசு பெரிய பெரிய கல்லை வச்சுக்க நிற்க மாதிரி. யாரா சத்தம் போட்டா மண்டையை பொழந்துருவேங்க மாதிரி. சொல்லுங்க. அந்த மகிமை எங்களை விட்டு
போய்விட்டது. ஆமாம், மகிமை எங்களை விட்டு விலகிருச்சு. அதனால ஆராதனைக்கு வந்த உடனே கண்ணை கட்டிட்டு ஒரு மாதிரி வந்துடுது. வீட்டுக்குள்ளே போனால் பயங்கர கோபம். பைபிளை தூக்கி ஒரு மூலையில் போட்டு ஆள் போய் ஒரு மூலையில் 3.5 கிலோ மூக்கை வீங்க வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கு. அவன் பையன் கேட்குறா, என்னமா ஆராதனைக்கு போயிட்டு வந்தேன்? ஆமாமா. இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட தானே பேசினார்? ஆமாமா. வரவே எப்படி அங்கே இருந்துச்சு. ஆனால் அந்த மகிமை எங்கே வரல? வீட்டுக்கு வரல. வந்த உடனே ஒரு குடும்பத்தை நாளாக்கிறது. கை வைத்தாமே, அவ வச்ச குழம்பை நான் எடுக்க மாட்டேன், அவ வச்ச சோறை நான் சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. அவளுக்கு எனக்கு இனிமே இந்த வீட்டுக்குள்ள எந்த பேச்சும் கிடையாது. கோடை 2 போடு தோத்துறோம். இதை தாண்டி நீ என்ன செய்யக்கூடாது, இங்க வரக்கூடாது. நானும் பேச்சாவே இருக்கட்டும், நானும் அதை தாண்டி எங்க வர மாட்டேன். மகிமை போனதனுடைய. ஆனா உங்களை நம்பி நீ கூட்டி வந்த தப்பு தான். உங்களை நம்பி நீ கூப்பிட்டது பெரிய தப்பு. பாவம் ரொம்ப செலவு பண்ணியிருப்பாங்க போல. அதில் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. மகிமை போனதனுடைய அடையாளம். தமஸ்கு பட்டணத்தார் இணைந்து அவங்க ஜெபம் பண்ணினாங்க. தமஸ்கு பட்டண சபை இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுது. அவங்க ஜெபம் பண்ண அந்த மகிமை தமஸ்கு பட்டணத்தின் எல்லை வரைக்கும் போனது. ஆமென். மெதுவா சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப மெதுவா சொல்லணும். சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாடு தான் நீங்கள் ரொம்ப மெதுவாக சொல்லணும். அவசரப்பட்டு கையை கால வைத்திடக்கூடாது, டயர்ட் ஆயிடுவீங்க. ஆமென். இதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? மகிமை நம்மளை விட்டு போயிருச்சு. மகிமை நம்மளை விட்டு அடர்ந்து போயிருச்சு. தமஸ்கு பட்டணத்தார் அந்த சபையில் இணைந்து ஜெபம் பண்றாங்க. அப்பதான் சவுல் குதிரையில் ஏறி வந்துகிட்டு இருக்கிறாரு. அவன் குதிரையில் ஏறி வேகமா அவர் வாராரு. தமஸ்குனுடைய எல்லைக்கு வந்தாரா, அந்த மகிமை அந்த எல்லை வரைக்கும் போச்சு. அவன் அந்த குதிரையோடு கூட தூக்கி ஒட்டாடி அவன் அங்கே விழுந்து கிடக்கிறான். நீங்க வாசிச்சது இல்லையா? ஐயோ வைத்தியாமன் சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ண அந்த மகிமை உங்க மேல இறங்கி வரும். அவன் ஆராதனையில் விழுகிற அந்த இச்சை என்னும் ஆவி அங்கே சுட்டரிக்கப்படும். ஆராதனைக்கும் இச்சைக்கும் அமை தொடர்பு இருக்கிறது. ஐயவையத்தியாமேனா ஆராதனையில் வரும்போது அமை தொத்துறோம். ஆராதனையில் எழும்பும் போது அமை சபை நல்ல முன்னுக்கு போகும்போது, சபையில் ஆண்டவருடைய திட்டங்கள் அமை நிறைவேறும் போது, யாராவது 2 பேர் வந்து ஒருத்தர் விரும்பி சபையில் இருக்க 3 பிள்ளைகளை கூட்டிட்டு ஓடி போயிடுறாங்க. ஆமா, காரணம் என்ன? ஆவிக்குரிய ஆராதனைக்கு வந்து இச்சைக்கு அடிமையாகி சபையினுடைய எழுப்புதலை, சபையினுடைய மகிமையை அமை தொலைச்சு போகுது. அவையினுடைய மகிமை அங்க இல்லாமல் போகுது. ஐயோ வையத்தியாமேனா அதெல்லாம் பரவாயில்ல, இயேசுவானவர் மன்னிச்சிருவாரு. இப்போ நீ மன்னிப்பாருமா, ஆனா போக போக தெரியும் இந்த கோவிந்தன் யார் என்று. கை வைத்தாமே சொல்லுது. உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயாவா. ஒரு பாஸ்டர் ஒரு பையன் போனா பாஸ்டர்கிட்ட கல்யாணத்துக்கு தகுதி சான்றுவாங்க. தகுதி சான்றுன்னு தெரியும் இல்லையா? வாங்கினீங்களா? எங்க பொண்ணு கட்டியிருக்கீங்க நீங்க? இந்த ஊர்ல, நம்ம ஊர்லையா? இருக்கட்டும். நேற்று அவர்கிட்ட அந்த கேள்வி அன்னைங்கிட்ட கேட்டேன். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு பிரசங்கத்துக்கு வேணுங்கிறனால. ஐயோ வைத்தாமே தகுதி சான்று வாங்குறதுக்காக ஒருத்தன் போயிருந்தான். அப்போ பாஸ்டர் அவனை கூப்பிட்டு கேட்டாரு, 10 கற்பனை எத்தனைன்னு கேட்டாராமே. 10 கற்பனை. ஏன்னா உனக்கு தகுதி சான்று கொடுக்கணும், நீ முதல்ல என்ன சொல்லணும்? 3 பேர் பேசியிருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் இட்லி 4 கொடுங்க. பேசுங்க. நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்குமாமே, நான் மட்டும் பேச முடியாது. அவன் 10 கற்பனை எத்தனை? 10 தானே. அவன் போய் சொன்னா ஒரு 25 அப்படின்னா, பாஸ்டர் உடனே கேட்ட 25 சரி 50 கட்டும்னா, உடனே பாஸ்டர் 50 உடனே 75 அப்படின்னா, 75 தான். நான் ஒன்று 75 தான். அப்ப உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 100 இருக்கட்டும்னா. ஐயோ வைத்தியாமே. உடனே பாஸ்டர் சொன்னார், உனக்கு இந்த ஜென்மத்தில் வாய்ப்பு ரொம்ப குறைவு போனாரு. உடனே வெளியில இன்னொருத்தர் என்ன பண்ணா, இன்னொருத்தர் வாங்கக்கு ரெடியா வந்து நிற்கான். அவன் கேட்டான், இவ்வளவு நேரம் அவர் உன்ட்ட என்ன கேட்டாருன்னு. அவன் 10 கற்பனை எத்தனை, 10 கமாண்ட்ஸ் 10 கற்பனை எத்தனைன்னு கேட்டாருன்னு. அதுக்கு அவன் சொன்னான், நான் நீ 10ன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. போடாங்க 100 வரைக்கும் சொல்லி அந்த மனுஷன் 100 வரைக்கும் சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒத்துக்கிடல. இப்போ நீ வந்து 10ன்னு சொன்னவர் எப்படி? நல்லா கவனிங்க. ஏன்னா உள்ள வந்து உட்கார்ந்துருக்கோம், நினைவுகள் அலைபாய்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயாவா. அவன் இருதயம் இந்த இடத்துல இல்லை, அவன் சிந்தனை தேவன் நம்ம சமூகத்தில் அவன் இல்லை. அவன் தோத்திரமோ 23 லட்சம் ஜனங்கள் அங்கே அழிக்கப்பட்டார்கள். அவன் வனாந்தரத்தில் 30 லட்சம் ஜனங்களை ஒட்டி கொண்டது. அவன் ஸ்தோத்திரம் அந்த இச்சைங்கிற ஆவி. ஐயோ வைத்தியாமேனா கடைசி காலமான நாள இந்த இச்சையை வீழ்த்துறது. ஆமை ஸ்தோத்திரம். எங்கன்னா ஆண்டவர் நம்மளை தூக்கி அக்கினியில போட்டா அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். நேற்று ராத்திரி சொன்னோம் இல்லையா, நம்மளை தூக்கி அக்கினியில போட்டா என்ன கிடைக்கும்? ஆமா ஸ்தோத்திரம், கொஞ்சம் பவுடர் கிடைக்கும். அதை கலையத்துல கொண்டு போய் ஆமை ஆத்துல குளத்துல விட வேண்டியதான். அதனால கர்த்தர் நம்மளை எங்க போட மாட்டாரு. ஐயோப்பா ஸ்தோத்திரம், தப்பிச்சப்பா போட மாட்டாருங்க ஒரு முடிவு கொண்டாரு.
அல்லேலூயா. நான் சொல்லது உங்களுக்கு மனசிலாஜா, நிச்சயமா ஆண்டவர் நம்மளை அங்க போடுறது இல்லை. ஆனா ஆராதனைங்கிற அக்கினியில தேவன் நம்மை போடுவார். ஐயோ தியாமேனா தோத்திரம். அல்லேலூயா. பாஸ்திரமா ஆராதனைக்கு நான் அடிமை. தோத்திரம். எவ்வளவு அழகா ஆராதிச்சு உங்களை வழி நடத்துறாங்க. ஆனாலும் நம்ம ஆட்கள் பாருங்க, டிராபிக் போலீஸ் மாதிரி ஒரே நிப்பு தான். கேரளாவில் ஒரு அம்மா திருவிருந்து கொண்டு போனோன்னு அந்த அம்மா அப்படி நின்று சொல்லுது, ஐயோ எந்த தெய்வம் எனக்கு வேண்டி செய்ததுன்னு. அப்படின்னா என் ஆண்டவர் எனக்காக செஞ்சதுக்கு இந்த சின்ன ஸ்டைலில் நான் குடித்தா என் பாவம் மன்னிக்கப்படாது, அந்த செம்போடு கொடுங்கன்னு. அல்லேலூயா. சொல்லுது மனசிலாஜா. ஆனால் நிற்கதை பார்த்தா, ஓ விக்டரி, க்ளோரி, கால்வரி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். அல்லேலூயா. ஆனால் ஆராதனைங்கிறதுல ஆமை தோத்திர முழு நேரம் நம்மளால் என்ன செய்ய முடியல, கான்ஃபிடென்ட் தேவனோட கொடுக்க முடியல. சொல்றது உங்களுக்கு புரியுதா? நல்லா கவனிங்க. ஆராதனைக்கும் இச்சைக்கும் தொடர்பு இருக்குது. ஆமை ஆராதனைக்கும் இச்சைக்கும் ஆமை தேவனுடைய ஆமை தோத்திரம் அந்த பிரசன்னத்தினால தான் அது அழிக்கப்படும். ஆமைனா அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். அந்த மகிமை அந்த தமஸ்குவின் எல்லை வரைக்கும் போனது. ஆமே ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரங்களோ இல்லை தேவ பிள்ளைகள் யாரானாலும் அவங்க ஜெபம் பண்ண தேவனோடு தனித்து இருக்க அந்த மகிமை அவங்க மேல நில நிக்க முடியாதபடி அது அந்த எல்லை வரைக்கும் போகுமாமே. ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அந்த மகிமை, உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம், ஆமே உங்க மேல ஆமே இருக்கிற அந்த மகிமை தேசத்தின் எல்லை வரைக்கும் போகும். ஆமே ஸ்தோத்திரம். மகாராஷ்டிராவை அசைக்கத்தக்கதா ஓ ஸ்தோத்திரம் தேவ வல்லமை அங்க வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நீ போகிற இடத்துல அந்த மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். நீ போகிற இடத்துல அந்த மகிமை பேச ஆரம்பிக்கும். சபைகளை கர்த்தர் விசாலப்படுத்துவார். ஜனங்கள் தெற்கிருந்தும் வடக்கிருந்தும் கிழக்கிருந்தும் மேற்கிருந்தும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவன் நம்முடைய ஜனங்களை ஆமே ஸ்தோத்திரம் கொண்டு காடைகளை சேர்த்தது போல தேவன் சேர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. இப்போ அதில் வேற இப்போ லேட்டஸ்ட்டாக மொபைல் வேற கையில் வச்சிருக்காங்க. அதனால வந்து உட்காந்த உடனே எடுத்து பார்த்துக்கிடுது. எடுத்து எனக்கு காலையில் இந்த இட்லி 2 பேர் திங்கதை அவன் ஒருத்தர் அனுப்பு நம்மளை குட் மார்னிங் போட்டு அதை இவன் அனுப்பி கொடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். எத்தனை பேருக்கு நம்மளை லைக் பண்ணியிருக்காங்கன்னு. ஐயோ வயத்தியாமேனா, ஐயோ வயத்தி நல்லாமேன்னு சொல்லுங்க. தேவ சமூகத்தில் வரும்போது எந்த இச்சைகளாக இருந்தாலும் ஆமை ஸ்தோத்திரம் அது சுட்டரிக்கப்பட்டே ஆகணும். அது சுட்டரிக்கப்பட்டே அது ஆகணுங்க. ஐயோ வயத்தியாமே உன் மேல அவருடைய மகிமையை வைத்து உன் மேல தேவனுடைய மகிமையை காண்பித்து ஆமை தோஸ்தரம் தேசத்தை அல்ல அசைக்கும்படி தேவன் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஐயோ தியாமேனா நான் சொல்லது உங்களுக்கு மனசலாச்சா? அல்லேலூயா. ஆராதனைக்கும் இச்சைக்கும் என்ன இருக்குது? தொடர்பு இருக்குது. ஆராதனை ஆமை ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் ஆமை சரியான ஆராதனையா இருக்கணும். இல்லைன்னா ஆராதனை ஒரு பக்கமும் நாம ஒரு பக்கமானா இச்சைகள் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமீன். நல்லா தான் வந்தோம் பல தீர்மானத்தோட. இந்த 2025 தீர்மானம் எடுத்தீங்களா? அன்னைக்கு மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட பொய் சொல்ல யாராலே முடியாது. பயங்கரமான பொய் சொல்லிடுவோம். 12 மாதம் ஆண்டவரே என்னைய நம்புங்க, தோத்துறேன், நான் செய்த மட்டும் நீங்கள் கவனிச்சு என்ன செய்யுங்க, பரலோகத்திலிருந்து கவனிங்க. அடுத்த வருஷம் 1ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவரே தோத்துறமாமே நான் எடுத்தப்பா முடியலப்பா, எடுத்துட்டு இறங்கினா காத்து வாக்கில் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே. ஐயோ வைத்தியாம வருஷம் நம்பர் 1 பொய் சொல்லுவாங்க. ஐயோ வைத்தியாமேனா ப்ளீஸ் லிசன் டு மீ. தேவஜனமே ஆண்டவர் சமூகத்தில் ஏன் செய்ய முடியல? ஆமை அந்த மகிமை என்னை விட்டு ஆமை போய்விட்டது. இன்னைக்கு நிறைய நேரம் வேத வாசிக்கணும், ஆவியில் தொடப்படுறோம், கேட்குறோம், ஆமை ஜபிக்கணுங்கிற ஒரு தாகம் இருக்குது. ஆனால் வீட்டில் போனால் நம்மளை முடக்கி உட்கார வச்சிருக்குது. காரணம் அந்த மகிமை நம்மை விட்டு போனதின் அடையாளம். சொல்லுங்க, அந்த மகிமை என்னை விட்டு போனதின் அடையாளம். ஆமேனா. அதனால ஆண்டவர் தூக்கி அக்கினியில போட்டா ஆமை தோத்திரம் ஒண்ணு கூட மிஞ்சாது. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? சோத்திரம் 100 கிலோ இருக்க ஆளை தூக்கி அக்கினியில போட்டா அவங்க எவ்வளவு கிடைப்பாங்க? 1-1.5 கிலோ ஆயிரும். ஸ்தோத்திரம். அதனால ஆராதனைங்கிற அக்கினியில போட்டு அவங்களை அவர் என்ன பண்ண விரும்புறாரு? ஆமே அந்த ஸ்தோத்திரம் ஒட்டி இருக்கிற அந்த களிம்ப அவர் சுட்டெரிக்க விரும்புகிறார். ஐயோ தியாமேனா ப்ளீஸ் லிசன் டு மீ. தேவஜனமே நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆராதனையில தான் அந்த இச்சை சுட்டரிக்கப்படும். நீங்கள் நானும் தேவனுடைய மகிமையில நிரம்ப 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 ஆமை சபையில நிரம்ப நிரம்ப அப்படி ஒரு ஆவி இந்த எல்லைக்குள்ள என்ன செய்யாது, ஆமை வராது. ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு விசுக்குன்னு வந்துட்டு ஆலயத்துக்கு விசுக்குன்னு எல்லாம் பண்ணுவாங்க. ஒரே ஓட்டம், பயங்கர சாட்டம், வண்டி பிரேக் இல்லாத வண்டி மாதிரி வடபடன்னு போவாங்க. ஆமென்.
ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் சில அக்காமார் வரதை பார்த்துருக்கீங்களா? டப டபன்னு வருவாங்க, பேக்க ஒரு பக்கம் போடுவாங்க, ஆவியில் நினைஞ்சு பாய பரபரன்னு கிழிப்பாங்க. ஐயோ தாமேனா 8 மாதம் கழிஞ்சா 10 மாதம் கழிஞ்சா அந்த அக்கா ரொம்ப லேட்டாக வரும். 2 வாரத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, மாதத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, பிறகு 2 மாதத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, பிறகு 3 மாதத்துக்கு ஒன்று வருவாங்க. பிறகு பாஸ்டரையை தேடி போவார். தோத்துறோம், என்ன சிஸ்டர் நீங்கள் ஆவியில் பயங்கரமாக நிரம்பினீங்களே, உங்களை காணலைன்னு. நம்மளால சும்மா இருக்குமா? பக்கத்தில் கக்கா வந்துட்டா புதுசாக வந்திருக்கா, வந்த உடனே மேலே எங்களையும் தவிர பாஸ்டர் அவளை பார்த்துட்டு ஆமிச்சுத்திரம் வல்லமை இறங்கட்டும்னு தையக்காரங்க மிஷினை சவுட்டின மாதிரி இப்படியே நிற்கார. நான் இந்த பாஸ்டர் சொல்லலை, நான் வேற பாஸ்டர் சொல்லேன். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அப்பமே நான் ஒரு சபையிலேருந்து ஒரு மூப்பர் எழும்புவார். அப்பமே நான் சந்தேகப்பட்டேன். இந்த ஆத்மா பாருங்க வேணாலும் பின்வாங்கி போயிரு. ஏன்னா நீ சொன்ன வார்த்தை தீர்க்க தரிசனமா அது ஒன்று தான் நிறைவேறிருக்கு. ஏன்னா நமக்கு அப்படி வந்தால் யாரும் பிடிக்காதே. நேற்று வந்தவா நாட்டாரா. அல்லேலூயா. நாங்கள் இந்த சபையில் எவ்வளோ நாள் உட்காந்து பாஸ்டர் சிஸ்டரை கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். என்னைக்காவது அவங்க மேலே ஒரு பாமை போடலாம்னு. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? நான் ஆராதனைக்கு சிலர் வருவாங்க, வாங்க சிஸ்டர் கொஞ்சம் நிதானமாக என்ன செய்யுங்க, ஆராதிங்க, உங்கள் மேலே தேவ வல்லமை இருக்குது உண்மைதான், ஆனால் வேகமாக வந்துட்டு போகக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஸ்டீரிங் மட்டும் ஆக்சிலேட்டர் மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கு உங்களுக்கு வச்சிருக்கு. அதனால நீங்கள் இப்போ போகிற போக்கு ஒற்றை ஸ்பீடு வண்டி. அங்கே இருந்த இடத்த எங்கே நிற்கிது? சாரோன் சர்ச்சில் நிற்கிது. அடுத்து இங்கே இருந்த இடத்த வண்டி எங்கே போய் நிற்கிது? இனி உங்களுக்கு பிரேக் வைக்கணும், கியர் வைக்கணும், கிளட்ச் மாட்டணும், பாடி பேட்ச் ஒர்க்கு நிறைய செய்யணும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம். சபைக்குள்ள இந்த ராகாப்புங்கிற ஆவி உள்ள வந்துடும். சின்ன காரியத்துக்கெல்லாம் சபையின் மேலே பழிய போடும், ஊழியக்காரங்க மேலே பழிய போடும், அவன் பக்கத்தில் ஆட்கள் மேலே பழிய போடும். யார் அங்கே அந்த சபையில் யார் கொஞ்சம் தோத்துற பாஸ்டரோட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்களோ அவங்க மேலே குறியா இருக்கும். கை வச்சாம இவங்க மட்டும்தான் உள்ள வராங்க, இவங்க மட்டும்தான் எல்லாம் செய்கிறாங்க, இவங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் உள்ள எழுப்பிக்கிட்டு அவன் போராடும். கை வைத்தாமேனா அதை கேட்க வேற 10 பேர் அவங்க கூட டீமாக சேர்ந்துக்கிடுவாங்க. இந்த ஃபெல்லோஷிப்பில் நாங்கள் என்ன செய்கிறோம், உங்க கூட சேர்ந்து பாஸ்டர் இருக்கிற தூணை அசைச்சிருவோம். முடிஞ்சா தாராவிலேருந்து அவங்கள பிடுங்கிடுவோம். சாரி, இது என்னது சீத்தா கேம்பிலேருந்து. பாருங்க, நான் இல்லாத ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா அதே அனுபவத்தில் 24 வருஷம் நான் வந்துட்டு இருக்கேன். நான் சொல்லது உங்களுக்கு புரியுதா? ப்ளீஸ் லிசன் டு மீ. தோத்துறோம் ஒரு டீமா சேர்ந்துக்கிறது. நல்லா கவனிங்க. சபை எழும்பி தன் மகிமையில நிரம்பும் போது, ஜனங்கள் எழும்பி தன் மகிமையில நிரம்பும் போது, இந்த ராகாப்புங்கிற ஆவிதான் சின்ன காரியத்துக்கெல்லாம் சபையில பலவீனங்களை உண்டாக்கி, சபையில பிரச்சனைகள் உண்டாக்கி, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் செயல்பட வைக்கிற அந்தகார வல்லமை, அந்த ராகாப்பின் வல்லமை ஆவியில எழும்பி வெட்ட. நீ வெட்டுற வரைக்கும் சபையில் அது போராடும், ஜனங்கள் மத்தியில் அது போராடும். கை வைத்து ஆமேனா எழும்பி வெட்டிட்டனா அங்க நிக்கிற ஆளு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துருமாமே. ஏன்னா அந்த மகிமை அந்த எல்லை வரைக்கும் போகும். சொல்லுங்க. விஜயகுமார் என்கிட்ட கேட்டேன், ஆட்கள் இவ்வளோ நேரம் தூங்காமல் இருக்காங்களே காலையில் எப்படின்னு. காலையில் அவங்க எந்திரிச்சா ஒரு 3 மணி நேரம். பாஸ்டர் தான் சொன்னாங்க, 3 மணி நேரம் இந்த ஊரில் அணக்கமே இருக்காது பாஸ்டர். எல்லாரும் ஒருவேளை ஆண்டவருடைய வருகை வந்தது போல, எல்லாரும் எடுத்துக்கொண்டது போல இருக்கும். ஆனால் அதுக்கு பிற்பாடு கொஞ்ச நேரம் கழிஞ்ச உடனே ஆரம்பிக்குது சவுண்டும் சத்தமும் டிராபிக்கும். ஆமாம் பாஸ்டர், உண்மைதான். நாங்களும் செபிக்கணும்னு நினைக்கும் போது இந்த சத்தக்காட்டில் எங்களுக்கு எங்கே செபிக்க நேரம் கிடைக்கிது. அதனால் நாங்களும் டிவியை பார்த்துட்டு உறங்கிடுறோம். அல்லேலூயா. மகிமை எங்கே போச்சு? தகரத்தையும் ஒரு கேட்டகரியாக பிரிக்கிறார் பாருங்க. வெள்ளியில் ஆரம்பித்தவர், பொன்னில் ஆரம்பித்தவர், கடைசியில் தகரத்தையும் இரும்பையும் உருக்குவது போல நான் உங்களை உருக்குவேன். ஆமாம், எங்க ஒன்று உருக்குவார், போட்டா ஒன்று வெளியே வராது. ஆமாம், சொல்றது மட்டும்தான். பயங்கர ஆக்ஷன், ஆக்ஷன் இல்லை, பயங்கர பாட்டு ஆராதனை ஜபம் தான். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு சின்ன தலைவலி வந்துருச்சுன்னா, ஓ ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆமாம், கேன்சரில் சுகம் கொடுத்த ஆண்டவர் இந்த தலைவலியில் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால வேற சபைக்கு போகலாம்னு இருக்கேன். அந்த பாஸ்டர் வல்லமையா ஜெபம் பண்றாராம். அங்கே ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாரு, அவர் கை வச்சா தோத்திரம் அத்தனை ஆவிகள் விழுதான். கை வைத்தாமேனா அவரே உளுந்து கிடக்கிறாரு, உங்களுக்கு தெரியல. கை வைத்தாமே சொல்றது மனசராஜா. வேத வசனத்தினாலே நடக்காத அற்புதங்கள், வேதவசனம் பிரசங்கிக்கப்படாமல் நடக்கிற அற்புத அடையாளங்கள், இந்த ராகாப்பின் வல்லமை, இந்த ராகாப்பின் ஆவி எழும்பி அதை வெட்டு, ஆவியில் அதை வெட்டி ஜெபம் பண்ணு, ஆவியில் வெட்டி அவன் போராடாதோடு கூட இன்றைக்கு தேவன் தம்முடைய மகிமையை திரும்ப தர விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா உள்ள? ஸ்தோத்திரம். அப்போ முதல் களிம்பு நம்மிடத்திலிருந்து நீக்கப்பட வேண்டியது, நம்மிடந்து நீக்கப்பட வேண்டிய களிம்பு என்னது? இச்சை.
இச்சைங்கிற களிம்பில் தோத்துறோம். நம்ம என்ன செய்யப்படணும்? விடுவிக்கப்படணும். அல்லேலூயாவா. அப்படி ஒருவேளை முடியாது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நாட்டில் நடக்குதானே. ஸ்தோத்திரம். அவர் அப்படி இல்லையா, இவர் இப்படி இல்லையா. தாவீதை பாருங்க, தோத்துறோம். அவர் எத்தனை கட்டியிருந்தாரு. இந்த அவரை பாருங்க, அவர் எப்படி வாழ்ந்தாரு. இருக்கட்டும் சார். தோத்துறோம். ரோமர் 1:24 வசனத்தை ஒருத்தர் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 1:24. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தின் இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படத்தக்கதாய் தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தராமே. பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை இந்த காலவேளையில் என்ன சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை மாற்றி சொல்றேன். உன்னை ஆண்டவர் கைவிட்டார்னா எந்த கொம்பனாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஆண்டவர் உன்னை கைவிட்டா பூமியில எந்த மறுமுனைக்கு போனாலும் அந்த ரட்சிப்பு உன்னை தேடி வராது. உடமன பௌடா ரெகனா துனியா துருபி கரபலபா ஆமென் மீட்டன ரோடு மீக்கன ரிதல போச்சு ஐயவயத்தி ஆமெனா. மிகுந்த இச்சை உள்ள ரோகங்களுக்கு தேவன் ஒப்பு கொடுப்பார். யாத்திராகமம் 32:6, யாத்திராகமம் 32:25 அந்த போன்ற வசனங்கள்ல அவர்கள் மிகுந்த இச்சைக்குள்ளானார்கள். ஆராதனையில் வந்து விளையாடவும் குடிக்கவும் புசிக்கவும் எழும்பி நின்று விளையாடவும் தொடங்கினார்கள். 25 வசனம், யாத்திராகமம் 32:25. ஜனங்கள் தங்கள் பகைவர்களே அவமானப்படத்தக்கதாய் ஆரோன் அவர்களை நிர்வாணிகளாக்கினான். கையை உயர்த்தியாமன்னு சொல்லுங்க. நான் சொல்லது உங்களுக்கு புரியுதா சார்? இன்னைக்கு சில பலவீனங்கள் வரும்போது தேவன் நம்மை விடுவிக்கிறார். வால ரோகங்கள் வரும்போது தேவன் நம்மளை தப்புவிக்கிறார். வாதைகள் தேசத்தில் ஆஞ்சடிக்கும் போது தேவன் நம்மை விடுதலையாக்குகிறார். ஆனால் ஒண்ணு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி இச்சைங்கிற ஒண்ணு உள்ள ஒட்டியிருந்தா, இச்சைங்கிற ஒண்ணு உள்ள தோத்திரம் ஒட்டியிருந்தா, இன்னைக்கு பகல் வேளை யாருக்கும் தெரியாம உன் இருதயத்தில் சொல்லுகிறது தேவனுக்கு தெரியும். இருதயத்தில் ஊற்றுகிறது அது தேவனுக்கு தெரியும். இல்ல துணிகரம் கொண்டு எழும்புவாயானால் யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. இச்சை ரோகங்களுக்கு தேவன் உன்னை ஒப்பு கொடுப்பார். எனக்கு வேற ஒரு இச்சையும் இல்லை, பணங்கிற ஒரு இச்சை. 2 தீமோத்தேயு 6:9-10 வசனங்கள் சொல்லுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண இச்சை. அல்லேலூயா. நான் சொல்லது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் அழைச்ச தெய்வம் நம்மளை நடத்துவார். அந்தன்னைக்கு வேண்டிய காரியங்களை தேவன் செய்வார். தோத்திரம். எதுக்கு வேண்டியும் ஒரு யாக்கோபை போல தோத்திரம் ஒரு கேப்பக்குழுக்காக யாருக்கும் துரோகம் செய்யாத, யாருக்கும் ஸ்தோத்திரம் விரோதமாய் பேசாத, எழும்பாத அழைச்ச தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால் அவர் உங்களை நடத்துவார். ஒண்ணும் இல்லை பாஸ்டர், சோமனியெல்லாம் பார்த்தோம், அதுக்கு வழி கிடையாது. தோத்துறோம். அதனால இந்த செம்பூரில் பெரிய மந்திரவாதி ஒருத்தர் இருக்கானா, அவனை போய் பார்த்து 2 தகடு வைக்கலாம்னு இருக்கோம். வச்ச உடனே பிஸ்னஸ் சார். இந்த வாசல் அடைஞ்சிருச்சுன்னா வேற ஒரு வாசலை தேவன் உனக்கு திறந்துட்டு தான் இங்க தேவன் என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம். அந்த என்னது 1 ராஜாக்கள் 17 யாக்கோபு எலியா படுத்திருக்கிறான். எலியா படுத்திருக்கிற இடத்துல தண்ணி வத்தி போச்சு, காக்கையினுடைய வரவு நின்று போனது. ஆனா அந்த இடத்துல டபுள் கம்ப்ரஸர் வச்சு ஒரு போரை போட்டான்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். பக்கத்துல தான் யோர்தான் இருக்குது. படுத்திருக்கிற ஸ்தோத்திரம். அது பக்கத்துல என்ன இருக்குது? யோர்தான் இருக்குது. மதக அடைச்சது யாரு? பூமியினுடைய நீரூற்றை அடைச்சது யாரு? நீங்களும் போய்விடலாம் மனதாக இருக்கிறீர்களோ? அவர்கள் எப்படி போனார்கள் அப்படி மீண்டும் கீழே இறங்கி வருவார்கள். கவனியுங்கள். ஸ்தோத்திரம். அப்போ இதுல அடிச்சா தண்ணி வந்துடும். ஆனா ஆண்டவர் அங்க அந்த உறவை அடைக்கிறாரு. ஏன்னா உன்னை எழும்பி 810 கிலோமீட்டர் உன்னை அனுப்புறதுக்கு தேவன் திட்டம் வச்சிருக்கிறாரு. நான் சொல்லது புரியுதா? அல்லேலூயாவா. அவருடைய கரத்தினுடைய கிரியைக்குள்ளதான் இருக்கிறாய். உள்ளங்கையில தேவன் உன்னை வரைந்திருக்கிறார். ஒருவேளை சூழ்நிலை இடைப்பட்ட காலம் எல்லாம் அடைஞ்சது போல தெரியலாம், இடைப்பட்ட காலம் எல்லாம் மூடப்பட்டது போல தெரியலாம், இடைப்பட்ட காலம் உனக்கு ஜெபம் கேட்கப்படாதது போல இருக்கலாம். அந்த நேரம் உன் விசுவாசம் சரியா இருக்கட்டும், அந்த நேரம் உன் ஓட்டம் சரியா இருக்கட்டும், அந்த நேரம் தேவனுக்கு உனக்குள்ள அந்த தொடர்பு அது சரியா இருக்கட்டும். ஆமென். இருக்கீங்களா உள்ள? அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் மிகுந்த இச்சை ரோகங்களுக்கு நீங்க பேச மாட்டேன். இந்த வருஷம் பொறுத்தனே அதானோ? நாங்க என்ன சொன்னாலும் சொன்னாங்க இந்த வருஷம் எனக்கு ரொம்ப சூழ்நிலை சரியில்லை, அதனால் இந்த வருஷம் நான் ஒரு ஊழியக்காரங்களை கூப்பிடுற மாதிரி வாய்ப்பும் இல்லை. திடீர்னு எப்படியோ ஆண்டவர் இந்த மாதிரியெல்லாம் நடத்தி கொண்டு போகிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு திட்டம் கண்டிப்பாக
இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி பொறுத்தனையோட இருந்தால் அவர் என்ன பண்ணுவார் பாவம்? அல்லேலூயா. வாரம் உங்களை சமாளிக்காருன்னா அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும், ஒரு பெரிய அவார்டு கொடுக்கணும். ஒரு விவசாயி ஒருத்தன் தன் நிலத்தில் நிறைய பயிர்களை அவன் கொண்டு போடுறான், பயிர்களை நிறைய விவசாயம் பண்ணுறான். ஆனால் அந்த பயிர்கள் விளைய 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 அந்த கதிர்கள் எல்லாம் பறவைகள் வந்து என்ன செய்யுது, சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. இவனுக்கு ஒரு நாள் கோவம் வந்து நல்ல எப்போ அது தானியம் அறுவடை செய்கிறானோ அந்த நேரம் பார்த்து என்ன வந்துடுது, அந்த நேரம் பறவைகள் வந்து பட்சித்துட்டு போயிடுது. அதனால் பார்த்தான் 1.5 ஏக்கரில் தோத்துறோம் ஒரு பெரிய வலையை வாங்கி விரிச்சு அவ்வளோ பறவைகள் என்ன செய்யணும் பிடிச்சிடணும். அந்த வருஷம் பிளான் பண்ணிட்டான். பிளான் பண்ணி 1.5 ஏக்கரை பிளாக்க அரைச்சா தோத்துறோம் நெட்டை வாங்கி போட்டு தூக்கிட்டான். இப்போ வீட்டுக்கு கொண்டு வந்தான். கொண்டு வந்து ஒரு பெரிய சட்டி எடுத்து முன்னால் வச்சான், பெரிய குண்டா, நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், பெரிய அண்டா, தோத்துறோம். அண்டா வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வெட்டி வெட்டி என்ன செய்கிறான், என் வயல் அழிச்சது நீ தானே, ஆமாம் என் தானியத்தை தின்னது நீ தானே, இத்தனை வருஷம் நீ விவசாயத்தை அழிச்சது நீ தானேன்னு அப்படி உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கும்போது உள்ளே இருந்து ஒரு கொக்கு வருது. ஆமே, உள்ளேருந்து என்ன வருது, அந்த கொக்குக்காம வச்சுட்டு கட்டையில் வச்சுட்டு ஓங்கினானா. இப்போ கொக்கு சொல்லிச்சு, ஆமாம் ப்ளீஸியா, நான் நெஞ்சில் கை வச்சு சொல்லுதேன், சத்தியமாக நான் அவங்க கூட மேஞ்சது உண்மை, ஆனால் என்ன செய்யலை. மெதுவாக பேசணும், சத்தம் போடக்கூடாது, ரொம்ப லைவில் உங்களை எல்லாரும் காட்டி விட்டுருவாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமே, அது சொல்லுது, சத்தியமான என்ன செய்யலை, நான் வந்து வயலில் அலைஞ்சி ஆனப்பட்டு நான் என்ன செய்யலை, அதை நான் தொடவே இல்லை, உண்மையிலே நான் சாப்பிடலை, உண்மையிலே நான் தொடலைன்னு. உடனே அந்த எஜமானன்னு சொன்னார், அந்த விவசாயி சொன்னான், ஆமே நான் உன்னை எதுக்கு வெட்ட போகிறேன் தெரியுமா, நான் உன்னைய எனக்கு நல்லா தெரியும், நீ இதில் ஒன்றும் திங்கலை, இதிலேருந்து வரக்கூடிய பூவை அந்த புழுவையும் ஸ்தோத்திரம் அதில் வர்ற அந்த நண்டை வண்டையும் தான் நீ திங்க வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ மேய வேண்டிய இடத்த விட்டுட்டு எங்கே வந்து மேய்ஞ்சிருக்க, நீ இவங்க கூட சேர்ந்தனால உன்னைய நான் என்ன செய்கிறேன், ஆமேன் உன்னைய நான் வெட்ட போகிறேன். கையை உயர்த்தி ஆமேனா, அல்லேலூயாவா, கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. உலகத்திலிருந்து நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டீர்கள், உன்னதத்திலிருந்து தேவன் கவனிக்கிறார், அவர்கள் என்னுடையவர்கள், அவர் என்னுடைய ஜாதி, அவர்கள் என்னிடத்திலிருந்து அவர்கள் பிரிக்கப்பட்டவர்கள். ஐயோ தியாமேனா, ஆமை சில நேரங்களில் ஆமை இச்சை வர்றது, ஆமை சில நேரங்களில் இச்சைக்குள்ள தள்ளப்படுறது, ஆமை யாரோ ஒருத்தருடைய கூட்டுக்கட்டால யாரோ ஒருத்தரோடு கூட ஆமை தோத்திர இணைந்து செயல்படுகிறதுனால ஆமை பல மணி நேரங்கள், நேற்று சொன்ன இல்லையா, ஆமை ஆண்டவருக்காக கொடுக்கிற நேரம் ஒரு வாரத்தில் வித்தின் ஆமை 4 hours இல்லாட்டினா ஒரு 3.5 மணி நேரம் தான். பாக்கி உலக வாழ்க்கை ஆமை மணி நேரங்கள் ஆமை உலகத்தோடு வாழ்கிறோம். அல்ல கவனிங்க, ஆமை நீ நல்லவன் தான், நீ நல்ல மனுஷி தான், தேவனால் விரும்பப்பட்ட ஒரு பாத்திரம் தான். பட் ஆனால் அவங்களோட நீ நடக்கிறதுனால, ஆமை வேண்டாத உறவுகள், வேண்டாத சம்பாஷணைகள் ஆமை நீ செய்கிறதுனால, ஆமை அதை வெட்டு அது மேல விழுகிற சில காயங்கள், அது மேல விழுகிற சில மரண சங்கார ஆமை தூதனின் ஆவிகள் ஓ மேல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனைங்கிற அந்த இடத்துல தான் இச்சை ஜெயிக்கும். இச்சை அங்கதான், அந்த களிம்பு அங்கதான் நீக்கப்படும். அது சொல்லுங்க அல்லேலூயாவா. ஆராதனையில் வந்தா ஆமை கண்ணை மூடி பாட்டு பாடணும், கை வைத்தாம அவங்க காஞ்சிபுரம் பட்டு உடுத்திட்டு வந்திருப்பாங்க போல தெரியுது. கிறிஸ்துமஸ் வாங்கினதா இருக்குமோ? விலை உயர்ந்த வஸ்திரம் தரிக்க கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் பம்பாயில் ஆமாம் விலை உயர்ந்த வஸ்திரம் நிறைய இருக்குது. ஆமாம் சொல்லுங்க, நான் சொல்லது உங்களுக்கு மனசிலாஜா, ப்ளீஸ் லிசன் டு மீ. ஆமாம் தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல, ஆண்டவர் அதை விரும்புகிற ஆமாம் காலம் இது அல்ல. ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க. பட் ஆமாம் ஆராதனையில் தான் அந்த களிம்புகள் சுட்டரிக்கப்படும். எரிச்சல், தன்னறியாத முறுமுறுப்பு, ஆமாம் தோத்திரம், கோபம், வைராக்கியம், பகைமை, நாவி, கசப்பு எல்லாத்தையும் உள்ள ஒரு லோடு கணக்கில் உள்ள வச்சுக்கிட்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கோம். ஆமைனா இன்னைக்கு பகல் ஆண்டவர் சொல்றாரு, ஆமை தோத்திரம் வந்துட்டு, ஆமை தோத்திரம் இந்த ஆராதனை வெளியே போன உடனே சில நிமிஷங்கள் சந்தோஷம், சில நிமிஷங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய ஆனந்தம். இன்னைக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அது கொஞ்சம் தூரம் போன உடனே, சற்று அப்புறம் போன பிற்பாடு மறுபடியும் பலவீனம் வந்துருது, மறுபடியும் இருதயத்தில் சோர்வு வந்துருது, மறுபடியும் ஆவிக்குரிய மனுஷன் அவன் சோர்ந்து போகிறான். ஏன்? இச்சை. அல்லேலூயா. எங்க நீ அதை ஜெயிக்கல? ஆராதனை வந்துட்டும் பலவீனம், ஆராதனை வந்துட்டும் அதே அமை வியாதியோட திரும்ப போறேன், ஆராதனை வந்துட்டும் எனக்கு ஒரு நிறைவான காரியம் வரல. ஏன்? ஆராதனையில தான் அந்த களிம்பு நீக்கப்படும். ஐயத்தியாமன் சொல்லுங்க அல்லேலூயாவா. நீங்க ஆராதிக்கிற ஆராதனையில தோத்திர ஒரு கொட்டாய் விட்டு 5 ரூபா தான் காணிக்கையா. 2 அண்ணன் விட்டாங்கன்னா 10 ரூபா கொடுத்துட்டு போகணும். ஆனால் நான் அங்கேருந்து வந்திருக்கேன், என் பாடு எனக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும்.
அதனால் ஒரு பகலில் கொட்டாய்க்கு 5 ரூபா, ராத்திரினா 100 ரூபா ஒரு கொட்டாய்க்கு. என்ன பெரிய கொட்டாய்! ஸ்தோத்திரம். இந்த களிம்பு ஒட்டி இருக்கிறத என்ன செய்யணும்? நீக்கப்படணும். நம்ம மேல இருந்து ஒரு வல்லமை என்ன செய்யணும்? ரீச் ஆகணும் வெளியே. ஒரு அக்கினி நம்மிடத்திலிருந்து புறப்படணும் வெளியே. பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கவங்க தோத்திரம் நினைக்கணும், அடுத்த வாரம் போய் அவங்க பக்கத்தில் என்ன செய்யணும்? உட்காரணும். கை வைத்தாமே பாவி மகா பக்கத்தில் உட்காந்துட்டு வந்தேன், ஏதோ இரும்பு அமுக்கின மாதிரி, இரும்பு மேலே உளுந்த மாதிரி ஒரே கொட்டாவியாக இருக்குது. ஏன் தான் அவள் பக்கத்தில் உட்காந்தோம்னே தெரியல. எனக்கும் போகிற வரைக்கும் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அங்கே போய் உட்காந்த உடனே ஒரே துக்கமாக வந்துருச்சு. கை வைத்தாமே ஆவி உங்கள் மேலே இருந்தது வெளியே ரீச் ஆகணும். உங்கள் மேலே இருந்த தேவ வல்லமை வெளிப்பட்டே ஆகணும். ஒன்று இச்சைங்கிற தோத்திர களிம்பு நீக்கப்படணும். நம்பர் 2, ரெண்டாவது நான் வேகமாக சொல்லி முடிச்சிடறேன். அல்லேலூயா. முறுமுறுப்பு. சங்கீதம் 106 சங்கீதம் அதனுடைய 14வது வசனம். முறுமுறுப்புங்கிற அந்த களிம்பு நம்மிடத்திலிருந்து என்ன செய்யப்படணும்? நீக்கப்படணும். அல்லேலூயா. பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள். பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள். ஆகா அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள். தீனம் கர்த்தரில்லாமல் அர்த்தமில்லாமல் வாழ்கின்றார்கள். ஆஹா அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள். தீனம் கர்த்தரில்லாமல் அர்த்தமில்லாமல் வாழ்கின்றார்கள். அல்லேலூயா. ஓ ஓ சன்னா. அல்லேலூயா. ஓ ஓ சன்னா. ஆஹா அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ளதான் அந்த வசனத்தை வாசல பாஸ்டர் கேட்பாங்க. வனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்களாகி தேவனை பரீட்சை பார்த்தார்கள். நடந்தது வேற காரியம், ஆனா ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. நடந்தது வேற ரூட்ல, நடக்கிறதெல்லாம் வேற வேற ரூட்ல. அவங்க கூட சேர்ந்து இவங்களும் நடந்துட்டு ஆண்டவர்கிட்ட வந்து பரீட்சை பார்த்து சண்டை போடுறாங்க. அதனால வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆமென். சரி, இப்ப 2வது 16 வசனத்துக்கு வந்துடலாம். பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மேலும் ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். இருக்கட்டும், கவனிங்க. அவர்கள் என்ன பண்ணாங்க? பொறாமை கொண்டார்கள். பொறாமைங்கிற அந்த ஆவிக்குள் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். யார் மேல? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் மேல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உண்மையா தேவனை ஆராதிக்கிற எந்த ஜனத்தையும் அவர் உயர்த்துவார், கைவிடவே மாட்டார், அவங்களை பிரகாசம் அடைய பண்ணுவார். சொல்லுது புரியுதா? இவங்க வனாந்தரத்தில் அவங்க விரும்பினபடி வாழ்ந்துட்டு இங்க வந்து மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பொறாமை கொண்டார்கள். ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட பரிசுத்தவானுக்கு விரோதமா, வேதத்தை சுமக்கிற பட்டயத்தை ராத்திரி மகளும் சுமந்து நடக்கிற ஊழியக்காரனுக்கு விரோதமா உட்கார்ந்து இருந்து ராத்திரி மகளும் கதை விடுறது. குடும்பத்தை தேவன் தொலைச்சிருவாரு. அவர்கள் அவங்க கர்த்தருடைய பட்டயத்தை சுமக்கிறாங்க. பட்டயத்தை சுமக்கிற ஆசாரியர்கள். ஆண்டவர் சொன்னாரு, பாருப்பா குழி எடுத்தா ரொம்ப நேரம் ஆகும், ஜேசிபிக்கு வேற 3500 ரூபா வாடகை கொடுக்கணும், அவனுக்கு வேற டிரைவருக்கு சம்பளம் 1500 ரூபா கொடுக்கணும், அதனால கொஞ்சம் தள்ளிக்க அப்படின்னு பூமியை 2ஆ பிளந்தாரு. தோத்திரம். ஒரே குழியை வாயை திறந்தாரு, எல்லாத்தையும் உள்ள போட்டுனாரு, பூட்டினாரு. அடக்காராதனை லாபம், ஜேசிபி லாபம், தோத்திரம். அவனுக்கு கொடுக்க சம்பள லாபம். ஏன்னா எதுக்கு? ஊழியக்காரங்களுக்கு விரோதமா முறுமுறுப்பு. நான் என்ன சொல்றேன்? ஊழியங்களை அடையாளம் காட்டி கொடுக்கிற தவறு இல்லை, ஊழியங்களை அடையாளம் காட்டி கொடுக்கிற தப்பு இல்லை. ஆனால் அவங்களுக்கு உட்கார்ந்துருந்து ஒரு டீம் ஆலோசனை பண்ணி வகுப்போம் இல்லையா? அவங்க அவங்க மட்டும் பார்த்தாங்க. தோத்திரம். அவர் மட்டும் சங்கீதத்தில் பேசுறாரு, நம்மளை ஏன் விட மாட்டாரு? ஐயோ தாமேனா, நீங்க வரும்போது அவர் விடாட்டினாலும் தேவனே விடுவார். நீங்க அவருடைய கர்த்தரை உங்களை வளர பண்ணுவார். நீங்கள் வந்த உடனே தோத்திரம் அங்கேருந்து வரும்போது ஒரு பேனா பேப்பரோட வந்து வார யார் பாடுறா, யார் தோத்திரம் பாடாம விட்டா, யார் என்ன ட்ரெஸ் போட்டு வந்தாங்க, பாஸ்ட் யார் கூட ரொம்ப நேரம் பேசினாரு, யார் கூட பேசாம விட்டாருன்னு கணக்கெடுத்துட்டு போகிறது. வாயை பழந்துரும் பூமி. அல்லேலூயா. அப்படின்னு நான் சொல்லலை, கணக்கு ஓட்டார் அவர்களே, பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. பேசுடா, நீ பேசு. எத்தனை நேரம் பேசுவேன்? நீங்கள் நைட்டு கூட பேசுவேன், நாளைக்கு தான் உன்னை வண்டியை ஏற்றி விட்டுவாங்களே. சொல்லது உங்களுக்கு மனசிலாஜா. Please listen to me. முறுமுறுப்பு அது தேவனுக்கு விரோதம். அந்த களிம்பு நீக்கப்படணும்.
பரிசுத்தவானுக்கு நேரா அவன் காலை தூக்குறது, பரிசுத்தவானுக்கு நேரா கையை நீட்டுறது. ஐயோ வைத்தியாமன் சொல்லுங்க, பலிபீடத்துக்கு நேரா கையை காலை தூக்காத. ஆமென் தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் அந்த களிம்பு இன்னைக்கு ஆராதனையில சுட்டரிக்கப்படட்டும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயாவா. பிரிவினைகளை சபையில் ஏற்படுத்துறது, பிரிவினைகளை கொண்டு வர்றது. ஆமென் தோத்திரம். அதுக்கு விரோதம் ஒரு டீமை செட் பண்ணிக்கிறது. தோத்திரம். கேட்டா அதுக்கு சொல்லிக்கிறது, ஒரு காரணத்தை கையில் பிடிச்சிக்கிறது. ஆராதனைக்கு ஆரம்ப காலம் அவன் சுமூகமா வந்துட்டு சுமூகமா போவோம், எதையும் கண்டுக்கிட மாட்டோம். அவன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாலும் போறது கிடையாது. பாஸ்டையா பாஸ்டையா பாஸ்திரமா பின்னால வர்றது. சிஸ்டர் நாங்கள் வீட்டுக்கு நாளைக்கு வரலாம் இருக்கோம் பாஸ்டர், குடும்பத்தோட வரலாம் இருக்கோம், ஒரு வாரம் உங்க வீட்டில் தங்க போறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தங்குங்க, ஆனால் பாம வச்சுட்டு வந்துடுறாங்க. எனக்கு நடந்த சொல்லுதேன். அந்த பிரதர் கண்ணாடி போட்டு என்ன ஒரு மாதிரி பார்க்காரு. அல்லேலூயா. என்ன ஆக போதோ வைத்தியாமன் சொல்லுங்க. ஏன்னா 3 கண்ணாடி இருக்கு, நீங்க மை போட்டாலும் கண்டுபிடிச்சிக்க முடியாது. நான் எந்த கண்ணாடி சொன்ன உங்களுக்கு தெரியாது. ஊத்துறோம். நல்லா கவனிங்க. அங்க உங்க வீட்டில் ஒரு வாரம் தங்கலாம் இருக்கம்பா சார், தாராளமா வாங்க, 1 மாசம் கூட தங்க. ஆனா அளவாங்க எதை பின்னால சொருவிட்டு வந்துடாங்க. வச்சது வெடிக்குதா பின்னால இருந்து அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் அப்படின்னு பின்னால பார்த்துக்கிட்டது. வெடிச்சிருக்கா வெடிக்கலையா? ஐயா சொன்னாங்க இல்லையா, அவன் ஒரு ஆய்பட்டணம் ஒரு ஆகானால என்ன செய்யப்பட்டுச்சு? அழிக்கப்படாமல் முதல் செக்ஷன்ல போயிட்டு. ஆனா அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து வீட்டில் நடு வீட்டுல குழிய தோண்டி உள்ள புதைச்சு வச்சுட்டு மேல உட்காந்து, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள். ஆனா உபாச கூடத்துல இருந்து தான் வந்திருக்காரு. யோசுவா யார் நிமித்தம் இது நடந்துச்சுன்னு என்ன பண்றான்? உபவாசத்தை கூறினான். அந்த உபவாசத்தில் ஆண்டவர் பேர் சீட்டு எழுதி போடுங்கிறாரு. அப்பவும் யார் பேருக்கு வந்திருக்கு? ஆகான் பேர்ல தான் விழுந்திருக்கு. ஆனா ராத்திரியில ஒரே பாட்டு. அல்லேலூயா. உள்ள உட்கார்ந்து இருந்தா அதுக்கு மேல பொண்டாட்டி கேட்க, என்னத்தான் இதுல ஒரு மாதிரி மண்ணா பேந்து கிடக்கு, பாய போடு, தோத்திரம் ஜெபம் பண்ணுவான். கை வைத்தியாமே அந்த அம்மாவுக்கு தெரியாம 2 இடத்துல அடிச்சு வச்சுட்டு உள்ள வந்து உட்கார்ந்துருக்கான். அப்பவும் உபாச கூடத்துல உட்கார்ந்து இருந்திருக்கான். அவனும் சேர்ந்து ஜெபம் பண்ணிருக்கான். ஆண்டவர் அது யாரா இருந்தாலும் அடையாளத்தினை காட்டுவீராக, விடுவிப்பீராக, ஆண்டவர் அவன் மேல வல்லமை இறங்குவதாக அப்படின்னு செஞ்சுட்டு தான் இருந்திருக்க. உள்ள இருந்து இல்ல கவனிங்க, யாரையும் நம்ப முடியாத காலம். ஆகான் அன்னைக்கு நம்ப முடியல. அங்க இருந்தா பாட்டு பாடி எல்லாரையும் நம்ப வச்சிருக்கான். யோசுவா தனியா கூட்டிட்டு போய் கேட்டான், பார் நான் உன்னையும் நம்பல, எனக்கு உன் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. ஆனா சீட்டு யார் பேர்ல விழுந்திருக்கு? உன் பேர்ல தான் விழுந்திருக்கு. அல்லேலூயா. மகனே நீ என்ன செய்தாய்? அவன் சொன்னா, ஒன்றும் செய்யல, உங்களோடு கூட உபவாசத்தில் இருந்தேன். அதை நான் தோத்துறேன். நீங்கள் எல்லாம் கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கும்போது அங்கூட அடிச்சு மாற்றி நடுவீட்டுகளை ஜேசிபி கூட்டிகிட்டு தோண்டி உள்ள வச்சிருக்கேன். அதனால நீங்க வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். வைத்தியாமேனா நான் சொல்லது புரியுது உங்களுக்கு? அல்லேலூயா. ஆராதிக்கிறவங்களையும் சில சூழ்நிலைகள் என்ன செய்ய முடியலை நம்ம. ஏனென்றால் அந்த இச்சங்கிற களிம்பு ஆராதிக்கிறவங்களுக்குள்ளேயும் ஒட்டி இருக்குது. அல்லேலூயா. வைத்தியாமே அல்லேலூயா. முறுமுறுப்பு. உள்ள இருந்தாலும் முறுமுறுப்பு, வீட்டில் போனா முறுமுறுக்கிறது. தோத்திரம். அதை கொடுத்தானா இதை கொடுத்தானா, இதை கொடுத்தானா அதை கொடுத்தானா. தோத்திரம் அல்லேலூயா. நீங்க அப்படி பார்க்க இப்படி பார்க்க இப்படி பார்க்க அப்படி பார்க்க 52 62 ஒரே கதையை ஆரம்பிச்சுட்டு பைபிளை போட நேரத்தில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் முறுமுறுக்கிறது. வேற வந்து நின்று ஐயோ ஆராதனையில் நிற்கிறத பார்த்தா தோத்திரம் நம்மளால நம்பவே முடியாது. பாஸ்டர் நம்பி அப்பத்தை நொறுக்கி வாயில போட்டுருவார். நம்ம அந்த வாய் மறுபடியும் என்ன செய்யுது? அது மறுபடியும் முறுமுறுக்குது. எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு. முறுமுறுப்புங்கிற ஒரு பாவத்துக்கு மட்டும் என்னதில்ல? மன்னிப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயாவா. அவன் யாரை குறித்தும் எதை குறிச்சும் அவன் நேரில் பேசிட்டு விட்டுருங்க. உங்க இருதயத்தில் இருந்தா வச்சுக்காங்க, அதை வாயில பிறப்பிச்சா பாவம். ஆமென் சொல்லது உங்களுக்கு புரிஞ்சுட்டா? நான் வேக ஒரு காரியத்தை சொல்லி கூட நான் முடிச்சிடறேன். 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போச்சு பாஸ்டர், ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். 10 அப்ப நல்லதா போச்சு. ஐயோ வைத்தியாமன் சொல்லுங்க. அல்லேலூயா. ப்ளீஸ் லிசன். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமோ பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன்பு நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஒரு வசனத்தை கூட வாசிக்கணும். ரோமர் 13ஆம் அதிகாரம்
3ஆம் அதிகாரம் 14 வசனம். சாரி, 3ஆம் அதிகாரம் 14 வசனம். அவர்கள் வாய் சபிப்பினாலும் அவர்கள் வாய் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. ஆமே, அல்ல கவனிங்க. கசப்புங்கிற ஒரு ஆவி, கசப்புங்கிற ஒரு களிம்பு நமக்குள்ள ஒட்டி இருக்குது. வசனம் சொல்லுகிறது, அந்த கசப்பு வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. ஆமென். தேவப்பிள்ளை அந்நிய பாஷை பேசுறவங்களுக்கு நாக்குல என்ன கசப்பு, ஆமென், இருதயத்தில் என்ன கசப்பு. சவுல் எதுக்கு அழிக்கப்பட்டான்? சவுல் மேல சவுலுடைய 7 பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். ஏன் 7 பிள்ளைகளும் ஆமென் வனாந்தரத்தில் அழிக்கப்படுகிறார்கள்? அவங்க வந்து சொல்றாங்க, சவுலை விட்டுட்டா அவன் பிள்ளைகளை நாங்க கொல்லுவோம். தாவீது சொல்ற, ஏற்கனவே தேசத்துல பஞ்சம்டா, அங்க பஞ்சத்துல தேசம் மடிஞ்சிட்டு இருக்குது, பஞ்சம் மாறணும்னா சவுல் பிள்ளைகளை எங்க கையில ஒப்பு கொடுங்கிறான். ஏன்? ஆமென். அவங்க மேல அவனுக்கு இருந்த கசப்பு. சவுலுக்குள்ள இந்த 7 பொல்லாத ஆவிகள், ஒன்னு பொய்யின் ஆவி, ஆமென், பகைமை ஆவி, கசப்புங்கிற ஆவி, பொருளாசங்கிற ஆவி, இச்சைங்கிற ஆவி, கொலை செய்யணும்னு தூண்டி விடுகிற ஆவி. அதனால 7 பிள்ளைகளும் என்ன செய்யப்பட்டாங்க? இருக்கீங்களா உள்ள? நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா நாம மேல தேவனிடத்துல இருதயத்துல ஒட்டி இருக்கிற களிம்ப முதல்ல தேவ சமூகத்துல நீக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு மனசிலாஜா. நேற்று ராத்திரி கூட நான் சொன்னேன், ஆதிகாமம் 21ஆம் அதிகாரத்தில், ஆமே ஸ்தோத்திரம், அந்த ஆகார் ஆபிரகாம் மனைவி நிமித்தம் துரத்தப்படுகிறாள். ஏன்? அவனுக்கு ஜென்மதினம், சாரி, பால்குடி மறந்த நாள். அன்னைக்கு எல்லாருக்கும் கூப்பிட்டு ஒரு விருந்து பண்றாங்க. அந்த விருந்து பண்ற நாள்ல அவன் இஸ்மவேல் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கு இடத்துல அவன் என்ன பண்ணான்? அவன் 21ஆம் அதிகாரம் 9வது வசனம். சிஸ்டர் மேல உள்ள மேல பிள்ளை வளர்ந்து எத்தனை வசனம் சிஸ்டர்? 8. ஈசாக்கு பால் மறந்த நாளில் பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரிகாசம் பண்ணினான். இதுக்கு 7 வசனங்களை நான் வேதத்திலிருந்து காட்டணும். பரிகாசம் அர்த்தம் என்னன்னு? ஹோமோசெக்சுவல் மீன். இதை அவள் கண்டபோது, ஆமே, நம்ம வீட்டில் ஒரு ரிசப்ஷன், ஒரு காரியம் நடக்குன்னா நம்ம எங்க நிற்போம்? வரதவங்களெல்லாம் உபசரிப்போம், வரதவங்களெல்லாம் பார்ப்போம். ஆமா, சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆமா, சாம்பார் சாப்பிடுங்க, அவியல் சாப்பிடுங்க, ஆமா, அவங்களுக்கு சிக்கன் வச்சு கொடு. உடனே கிச்சனில் நிற்கணும், கிச்சனில் நிற்போம். ரிசப்ஷனில் நிற்கணும், ரிசப்ஷனில் நிற்போம். வரதவங்களை வரவேற்போம், சொந்தக்காரங்கிட்ட பேசுவோம். ஆனால் இந்த இவளுடைய கண் யார் மேலே இருந்துச்சு? தன்னுடைய ஏக மகனாகிய ஈசாக்கின் மேல இருந்தது. ஐயோ வையத்தியாமன் சொல்லுங்க. நான் சொல்லது உங்களுக்கு புரிஞ்சுதா? இவன் துரத்தப்பட்டது ஆமை தேவன் விரும்பாத, ஆண்டவர் விரும்பாத ஆமை காரியத்தை செய்கிற இஸ்மவேலின் மேல. ஆகா ஸ்தோத்திரம், சாராளுடைய கண்கள் அவன் மேல் நோக்கமாயிருந்தது. ஐயோ வையத்தியாமைனா பணத்தின் பெருமையினால, பணத்தின் நீரோடையில, பெருமைங்கிற நீரோடையில, ஆமை ஸ்தோத்திரம், சுயம்ங்கிற நீரோடையில, ஆமை எல்லாரையும் பார்த்த அந்த ஸ்தோத்திர சந்தோஷம்ங்கிற நீரோடையில நாம் கவனிக்க வேண்டியதை நிறைய நேரம் மறந்து போயிடும். ஆனால் அவருடைய கண்கள் யார் மேல இருந்துச்சு? தன் பிள்ளையின் மேல் இருந்தது. ஆமென். சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயாமா. அவனோடு கூட தவறாய் நடத்தப்படுகிறத அவள் கண்டவுடனே நேர போய் சொல்றா, இவன் இங்க இருக்கக்கூடாது. ஆவி எப்படி உள்ளே ஏறிச்சு? ஆபிரகாம் வீட்டுக்குள்ள. நம்மளும் பிறந்த நாள் கொண்டாடுறோம். பெரிய கேக்கா வாங்கிட்டு வந்து பேரை எழுதி அதில் தோத்துற அந்த பேருக்கு மேலே கத்தியை வச்சு 2ஆ வெட்டி அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்து மூஞ்சிலெல்லாம் அப்பி சட்டையிலெல்லாம் தேய்ச்சி, பரவாயில்ல, உங்கள் வாலிப பிள்ளைகளை நல்லா முடி வெட்டிக்கான எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. ஏன்னா நடத்தப்படுற விதங்களை பார்த்தா உன் பேர் என்ன செய்யப்படக்கூடாது? கிறுக்கப்படலாகாது. பேர் எழுதி அதில் வெட்டுறது. ஆமாம், நான் ஒன்று கேட்குறேன், எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ ஏழைகள், எத்தனையோ தாய் தகப்பனை இழந்தவர்கள், 18 கோடி 18% நாம் வாழ்கிற இந்த இந்திய தேசம் 740 கோடி பேரை சுமந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் பட்டினி கிடக்கிறாங்க. யாராவது உங்களை நினைச்சு பார்த்ததுண்டா? நண்பர்களோட சிநேகிதரோட சேரும்போது அது நீரோடையில பெருகி போகிறோம், அது நீரோடையில ஓடுறோம். பணம் வந்துருச்சுன்னா பணத்தின் நீரோடையில நிற்கிறோம். ஆனால் சாராளுடைய கண்கள் தன் பிள்ளையின் மேல் நோக்கமாயிருந்தது.
எங்கே இருந்தாலும் அவன் பிள்ளையின் மேலே நாங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு பிள்ளையை பார்க்கணும், இந்த ஆள் நடப்பு சரி கிடையாது, அதனால் ஆராதனையில் வந்தால் கூட அவரே தான் பார்ப்பேன், பெனினா மாதிரி. அல்லேலூயா. வாட்ஸ்அப்பில் டுப்புக்குன்னு மெசேஜ் வந்து வர உழுது, எவா போட்டுக்கிட்டு இருக்கானே தெரியல. இந்த மனுஷன் வேற எடுத்து தெரியாமல் பார்த்துட்டு உள்ளே வச்சுக்கிறாரு. உங்களை எங்கே வைக்கணும்? பரலோகத்தில் கண்டிப்பாக. ஹலோ, ஏன்னா என்னுடைய நோக்கமெல்லாம் எங்கே போகுது? என்னுடைய பார்வை, அவளுடைய பார்வை யார் மேலே இருந்துச்சு? பிள்ளையின் மேலே இருந்தது. ஐயோ ஏத்தியாமேனா பிறந்த நாள் ஸ்தோத்திர கூட்டம் நடத்துறது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் கூப்பிட்டு 10 வரைக்கும் சாப்பாடு கொடுக்குறது தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் வேண்டாத காரியங்களை செய்து அந்த ஸ்தோத்திரக்கு மேலே படக்கத்தெல்லாம் பொட்டிச்சு ஸ்தோத்திரம், அதுக்கு மேலே எல்லாம் வேற என்னது வாங்கிட்டு வந்து அடிக்கிறாங்க, டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்க. அது பேர் என்னது? ஆமாம், ஸ்ப்ரே எல்லாம் அடித்து மூஞ்சி முகரையெல்லாம் தேய்ச்சி கடைசியில் பேய் மாதிரி போகுது. ஞாயிற்றுக்கிழமை உள்ள வந்து முக்காடை போட்டோன்னே எப்படி தான் தோத்துறோம் அந்த மரியாதை போல. அல்லேலூயா. அங்கே போன ஏழாவி, இங்கே உள்ள வந்தா ஒரே ஆவி. நான் மரியாதை மட்டும்தான் சொன்னேன். நீங்கள் யாரும் சொன்னான்னு பாஸ்டர்கிட்ட கேட்கக்கூடாது, ஏன்னா எனக்கு தெரியாது. ஐயோ வைத்தியாமே நான் சொல்லது புரியுதா? தேவனோடு கூட ஆமை தோத்துற சவுலுக்குள்ள வேண்டாத அந்த ஆவிகள் இருந்தது நிமித்தம் தான் என்ன செய்யப்பட்டது? சவுலுடைய 7 பிள்ளைகளும் அழிக்கப்பட்டார்கள். லிசன் டு மீ. அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க. வசனம் சொல்லுகிறது, ஆமென், கசப்புங்கிற ஆவி. உங்க வாய் கசப்பில் இருந்துச்சு. வாசிச்சமில்லை 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அது சொல்லுது, நீங்கள் கரை திரையற்றவர்களாய் உள்ளுக்குள்ள. இப்போ ஒரு ஆள்கிட்ட கரை இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு ஆளுக்குள்ள அந்த கரை இருக்குது அப்படிங்கிறது எதில் கண்டுபிடிக்க முடியும்? இப்போ பாஸ்டர் ஒரு உத்தேசம் சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு, பாஸ்டருக்கு வயசு 16. ஆனால் அவர் சொல்கிறாரு, என்னையால் இந்த தேரி மேலே ஏற முடியலை, எனக்கு கை காலெலாம் ஒரே உளைச்சலாக இருக்குது, கண்ணெல்லாம் மங்குது, எனக்கு ஒரே சரீரத்தெல்லாம் பயங்கர டயர்டாக இருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கரை, ஏதோ ஒரு பலவீனம் ஒட்டி இருக்குது. ஏன்னா சொல்லக்கூடிய அனுபவம் 80-85 வயசு உள்ள ஆளுக்குள்ள பலவீனங்களை சொல்லுகிறோம். இருக்கீங்களா உள்ள? அல்லேலூயா. என் இருதயத்தில் இருக்கிற கரை என் முகத்தில் என்ன செய்யுது? திரையை காட்டுகிறது. அவன் சில ஆட்கள், அவன் வயசான ஆட்கள்லாம் அவங்க வயசாயத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? எலும்பை விட்டு சதை தனியாக பிரிஞ்சு நிற்கும். முகமெல்லாம் சுருங்கி இருக்கும். அவங்க தலையெல்லாம் ஸ்தோத்திரம் முடியெல்லாம் கலண்டு முடியெல்லாம் போய் 2-3 முடிகள் நிற்கும். அவங்களாம் நடக்க முடியும். அவங்கள பார்த்து என்ன செய்கிறோம்? இவங்க வயசான ஆட்கள் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் ஒருத்தர் வயசே ஆகலை, ஆனால் கூனி குறுகி நடக்கிறாரு. காரணம் என்ன? அவங்க சரீரத்து இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு கரை இருக்குது. ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, அவங்க நாவு கசப்பு நிறைந்திருக்கிறது. ஆமா, இன்னைக்கு பகல்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆராதனையில கசப்புங்கிற அந்த களிம்பு இன்னைக்கு அது நீக்கப்பட்டே ஆகணும். அந்த ஆராதனை கசப்புங்கிறது அது யார் மேலேயானாலும் பரவாயில்ல, யாரையும் பகைக்காத. சொந்த சகோதரனை நீ மூடன் என்று சொல்லாத. ஏன்னா படைப்பு தேவனுடையது, சிருஷ்டிப்பு கர்த்தருடையது. ஒரு பாத்திரம் சரியில்லைன்னா இதை பண்ணினவன் சரியில்லைங்கிறோம், இந்த சேர் நல்லா இல்லைன்னா இந்த கம்பெனி சரியில்லைங்கிறோம். ஒரு சொந்த சகோதரனை மூடன் என்று சொன்னால் யாரை குற்றப்படுத்துற? சிருஷ்டிகரை குற்றப்படுத்துறோம். நியாயத்தீர்ப்புக்கு அது ஏதுவாக இருக்கும். ஐயோ வைத்தியாமே, எந்த மனுஷனையும் சிரேஷ்டமாய் விசேஷித்தவர்கள் என்று எண்ணுங்கள். என்னை விட நிறைய கிருபைகள் ஐயாவுக்கு இருக்குது, என்னை விட நிறைய தாளந்துகள் இருக்குது, என்னை விட அவருடைய நிறைய பக்குவம் இருக்குது. என்னுடைய அனுபவத்தில் கண்டு கொள்ளுகிறேன். சிரேஷ்டமாய் விசேஷித்தவர்களாய் எண்ணுங்கள் சொல்லுது. உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயாவா. உள்ளுக்குள்ள கரை இருக்கனால பாஸ்டர் என்னால் ஆராதிக்க முடியல பாஸ்டர், நல்லா வரணும் பாஸ்டர், வர முடியல பாஸ்டர், உபாச கூட்டத்தில் வந்து என்னால் இருக்க முடியல பாஸ்டர், கண்ணெல்லாம் கடிக்க வருது பாஸ்டர். என்னமா உனக்கு வயசு 26 தானே, இந்த கதை சொல்லுத. பாஸ்டர் என்னால் முடியல. எங்கேயோ ஒரு கரை எங்க ஒட்டி இருக்குது? இருதயத்தில் ஒட்டி இருக்குது. இதை வெளியே கொண்டு வரணும்னா வசனம் சொல்லுகிறது, சபை மகிமைப்படணும்னா புது ரத்தம் பாய்ச்சப்படணும். புதிய ரத்தம் உள்ள பாய்ச்சப்படும் போது எங்க அடைப்பு இருக்குதோ அந்த அடைப்பை அந்த ரத்தம் மாற்றி வெளியே கொண்டு வரும். இன்னைக்கு பகல் வேளையில தேவன் அதை செய்ய விரும்புகிறார். தோத்திர வாழ்க்கையில் எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை? நான் பியூட்டி பார்லரை போய் மாத்திக்கிடுவோம் சார். பியூட்டி பார்லர் போனோம்னா அங்க கொஞ்ச நேரம் படுத்திருந்தா போதும், மாமியாரையும் கூட்டி போய் அதையும் ஒரு பக்கம் படுக்க போட்டிருக்கேன். தோத்துறோம். அது வேற நான் ப்ளீச் பண்ணிட்டு வரும்போது அது என்ன சொல்லுது? பயங்கரமா சண்டைக்கு வருது. அதனால எல்லா முடியும் பிடுங்கும் போது அந்த அம்மாவுக்கு எல்லாம் நரைச்ச முடியும், அதையும் பிடுங்கு.
சென்சைடு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, பறிக்கக்கூடாது. அம்மையை தோத்துறோம். கண்ணு ரொம்ப நாள் காட்சி வேணும்னா, பார்வை வேணும்னா சென்சைடு என்ன பண்ணக்கூடாது, பிடுங்கக்கூடாது. சோத்திரம். வைத்தியாமன் சொல்லுங்க. இந்த பாருங்க, அங்கெல்லாம் சென்சைடு வச்சுருக்காங்க. எதுக்கு? மழை தண்ணி உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அம்மைனா அதெல்லாம் முடியாது. இப்போ அப்படித்தான் பிரசங்கியார் மாதிரி அப்படித்தான் வந்திருக்காங்க. பாஸ்டர் அம்மா மாதிரிலாம் இப்போ அப்படித்தான் இருக்காங்க. பாடும்போதே லிப்டிக்கெல்லாம் போட்டுக்கிறதாக, ஒரு டெக்கரேஷன் ஏதாவது கலைஞ்சிருங்கிறதுக்காக எடுத்து இப்படி வச்சுட்டு தான் அவங்க பாடுதாங்க. ஆனால் நீங்கள் எங்களை மட்டும் சொல்லுதீங்க, நாம் பிரிக்கப்பட்ட வேற ஒரு ஜாதியார், நாம் பிரிக்கப்பட்ட வேற ஒரு ஜாதியார். பரிசுத்தாவிங்கிற முகக்கலையை உண்டு பண்ணுகிற எண்ணெயின் அபிஷேகத்தை தேவன் உங்க மேல வச்சிருக்கிறாரு. கேட்டா கேட்குது, கேட்கலன்னா போகுது. சொல்ல வேண்டியது நம்ம கடமை. பிரசங்கிக்க வேண்டியது நம்ம கடமை. இப்படித்தான் தேவ பிள்ளைகள் இருக்கணுங்கிறது நம்ம கடமை. ஆனால் என்னைய மட்டும் ஆண்டவர் படைக்க விட்டுருந்தாரு. ஒரு ஆளை உருவாக்கடான்னா, நான் இப்போ சிருஷ்டின்னு சொன்னா, நான் காதை ஒரு பக்கம் வச்சிருப்பேன், கண்ணை ஒரு பக்கம் வச்சிருப்பேன், மூக்கை ஒரு பக்கம் வச்சு விட்டுருப்பேன். மூக்கு பொடி போடுற ஆளுகளை மூக்கை நேரம் திருப்பி மேலமாக்க வச்சிருப்பேன், பொடியை மேல இருந்து தட்டட்டும்னு. ஆனா எவ்வளவு நேர்த்தியாய் என் தகப்பன் என்னை உருவாக்கி இருக்கிறார், எவ்வளவு நேர்த்தியா தேவன் படைச்சிருக்கிறாரு. ஐயோ ஏத்தியாமன் சொல்லுங்க, சொல்றது புரியுதா? அந்த கரை உள்ள இருக்கனால தான் முகம் திரையா இருக்குது. அதனால என்னால ஃபேஸ் பண்ண முடியல. பேசினா கூட மூஞ்ச பக்கம் எடுக்கிறேன், எங்கேயோ ஒரு பக்கம் மாத்தி மாத்தி நிற்பேன். பாஸ்ட் கிட்ட பண்ண நான் இங்கிட்டு நிற்பேன், அவங்க இங்கிட்டு பார்த்தா நான் அந்த பக்கம் பார்த்துட்டேன். ஏன்னா திரை எங்க இருக்குது? சில ஆட்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கீழே குனிஞ்சே இருப்பாங்க, சீரியஸாக பைபிள் படிப்பாங்க. ஆமாம், அவங்க பயங்கர பைபிள் படிக்காத மாதிரி. காரணம், திரை தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக. கரை மாற்றப்பட்டால் முகத்திரைய தேவன் மாற்றுவார். கையை உயர்த்தியாமே. கடைசியா பெருமைங்கிற களிம்பு மாற்றப்படணும். ஆமென். ஒரு ஆளுக்கு பெருமை இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆள்கிட்ட ரொம்ப பெருமை இருக்கு, ரொம்ப என்ன தொட்டாலும் ரொம்ப கௌரவமா பேசுறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமென். சிம்பிள். என்ன சொன்னாலும் செய்ய மாட்டான். என்னத்தை சொல்லுங்க பாஸ்டர், இப்போ வாரேன் அப்படின்ச்சு. ஹல்லேலூயா. பாஸ்டர் அதுக்கு எவ்வளவு ஆகும்? அதுக்கு பட்ஜெட் எவ்வளவு? ஒன்றும் வேணாம். ஜிபே ஒர்க் ஆகலை. நல்ல பாஸ்டருங்க ஜிபே வைக்கலை. எல்லா சபையிலும் இப்போ அதே வச்சு 4 இடத்துல, இந்த பக்கம் கூகுள் பே, இந்த பக்கம் ஜிபே, அந்த பக்கம் ஆப்பே, எல்லாம் வச்சுட்டு தான் போகிறாங்க. தோத்துறோம். நாங்கள் தான் பாவம் வைக்காத ஆளுக போல். ஆனால் கிராம ஊழியத்தை சேரும், அதுக்கு ரட்சிக்கப்பட்டதே பெரிய கிருபை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயாவா. வாழ்க்கையில் திறக்கப்படக்கூடாத 5 கதவுகள் சொல்லுங்க. திறக்கப்படக்கூடாத 5 கதவுகள். ஆமென். அல்லேலூயா. 1 பெருமைங்கிற கதவு, 2வது சந்தேகங்கிற கதவு, 3வது அவிவிசுவாசம்ங்கிற கதவு, 4வது பகைமையின் கதவு, 5வது கீழ்ப்படியாத கதவு. இதை பூட்டிடணும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது பூட்டப்பட வேண்டிய கதவுகள். என்ன அவசரப்பட்டு ஓடி அந்த கதவை என்ன செஞ்சிடக்கூடாது, திறந்துடக்கூடாது. உங்களுக்கு திறப்போம்னு ஒரு பயம் இருந்தா பூட்டிட்டு சாவியை தாங்க, நான் கொண்டு போயிடலாம் அங்கே திருநெல்வேலிக்கு. ஹல்லேலூயா. என்ன வச்சாலும் இந்த கதவு திறக்கப்படக்கூடாது. 5 நீங்கள் திருப்பி சொல்லுங்க, நான் ஏட்ட மைக்க கொடுத்துறேன். பெருமைங்கிற கதவு, சந்தேகங்கிற கதவு, அவிவிசுவாசங்கிற கதவு, பகைமைங்கிற கதவு, கீழ்ப்படியாமையின் கதவு. இந்த 5 ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவருடைய வருகை என்ன திறக்கக்கூடாது. எத்தனை கோடி கொடுத்து உன்னைய விலைக்கு வாங்க நினைச்சாலும் இந்த கதவு ஒரு காலம் நீ திறந்துட்டு உள்ள போகக்கூடாது. ஆமென். ஆராதனையில் தான் இந்த களிம்புகள் நீக்கப்படும். அல்லேலூயா. நான் இன்னி பிரிவினைங்கிற களிம்பை சொல்லணும், நேரம் இல்லை. அல்லேலூயா. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த நான் போதும்னு நினைக்கிறேன். எல்லாருடைய கண்களை மூடினவர்களா அந்த பிள்ளர் எழுப்பி நிற்கலாம். கர்த்தாவே, இந்த 2வது ஆண்டவர் பகுதியிலும் ஆண்டவர் ஆராதனை வேளையில் தேவனங்களோடு கூட இடைப்பட்டதற்கா, தேவனங்களோடு கூட மகிமைப்பட்டதற்கா எல்லாரும் ஆண்டுடைய கரத்தில், சகோதரா இவ்வளவு காலம் நீ ஆராதனைக்கு வந்தது, சகோதரி இவ்வளவு காலம் நீ ஆராதனைக்கு வந்தது, ஆராதனைக்கு போகிறேன். பிரமாணத்தில் 1 ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் ஆசரிக்கணும், தவறில்லை, நல்லது. ஆனால் அந்த ஆராதனைக்கு ஏன் கை கொள்ளுகிறோம்? அந்த ஆராதனையில் தவறான ஆராதனை ஆனால்
அந்த ஆராதனையில இச்சை ஒட்டிக்கொள்ளும். அது தவறாய் போறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. ஆண்டவர் உங்களோட தெளிவாய் பேசியிருக்கிறார். நீ பண்ற ஆராதனையில் ஆமே உண்மை கரை திரைகள் நொறுக்கப்படணும். ஆமை இருக்கிற கரை திரைகள் நொறுக்கப்படணும். ஆமை ஒட்டி இருக்கிற களிம்பு தேவனோனி அக்கினியில போட ஆமை விரும்பாதனால, அக்கினியில போட்டா நாம தப்ப மாட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக தேவன் நம்மை ஆராதனைங்கிற அக்கினியில கொண்டு போடுறாரு. நீ ஆராதிக்க 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 அந்த மகிமை மேல இறங்க 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 அந்த களிம்பு உன்னிடத்திலிருந்து நீங்கும். அந்த களிம்பு உன்னிடத்திலிருந்து அது எடுபட்டு போகும். மீக்கானரிதலவா அரியாந்தர கல்வர மேட்டான ரோடு மீக்கானரிதல போற்று. உணர்ந்து கொண்டு ஆராதி, உணர்ந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்து. ஆண்டவரே, ஆமென். நான் பிரகாசிக்க முடியல, நான் ஜெயிக்க முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னால முன்னேற முடியல, என்னால வெற்றி அடைய முடியல. காரணம் விடை தெரியாம இருந்தேன். எனக்கு அதுக்கு பதில் என்னன்னு தெரியல. இன்றைக்கு தேவன் உன்னோட பேசி இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் விட்டாரே, ஆமென், சில களிம்பு உன்னிடத்திலிருந்து அது நீக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நீக்கப்படட்டும் அந்த களிம்பு. ஹல்லேலூயா.